கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து சில வாரங்களாக இந்த புதிய ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே நீங்கள் பழகணும், நீங்கள் பெருகணும், நீங்கள் வர்த்திக்கப்படணும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டுடைய விருப்பமாக இருக்கிறது. அதற்கு தொடர்ச்சியாக தான் ஆவியானவர் உங்களுக்கு சொன்னார். அப்படி ஆண்டவர் உங்களை நிரப்பணும், ஆசீர்வாதத்தை நான் நிரப்பணும், நீங்கள் பழுகணும், நீங்கள் பெருகணும், நீங்கள் விருத்தி அடையணும், நீங்கள் வர்த்திக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம கொடுக்கணும் என்று சொன்னேன். இந்த கொடுக்கணும் என்று சொல்லும் பொழுது கொடுக்கிற காணிக்கை பொருளை மட்டும் அது குறிக்காது. அதை பார்க்கிலும் அதை விட மேலானது ஒன்றை ஆண்டவருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதை தொடர்ந்து 2 வாரங்களாக நாம் படித்து கொண்டு வருகிறோம். ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்குற ஒரு காரியம் கனி கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி தான். அதையும் நான் கடந்த வாரம் சொன்னேன். ஏன் நாம் கனி கொடுக்கணும்? எதற்காக கனி கொடுக்கணும்? ஏன் ஆண்டவர் நம்ம கனி கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார், விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார் என்பதற்கு தான் நான் போன வாரத்திலே நான் உங்களோடு அந்த காரியங்களை பகிர்ந்து கொண்டேன். பொதுவாக இன்றைக்கு இந்த நாளிலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற அனைவருமே சொல்கிறேன், எல்லாருடைய மனநிலமும் பொதுவாக எல்லாருடைய மனசுலையும் இருக்கிறது என்னன்னா, அவங்கவுங்களுக்கு பல குடும்ப பாரம் இருக்குது. பிள்ளைகளை பற்றிய எதிர்காலத்தை பற்றி, குடும்ப பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், வேலை இல்லாத பிரச்சனைகள், வேலையில் பிரச்சனை, வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் பிரச்சனை, வேலை இல்லாதவனுக்கு வேலை இல்லாததே ஒரு பிரச்சனை. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கிறது, எதிர்பார்ப்பு இருக்கிறது என்பதையும் நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த எதிர்பார்ப்பு மத்தியிலே வந்திருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி நம்மளை பார்த்து ஆண்டவர் கொடுன்னு சொல்லி இதுமாரி கேட்டுகிட்டே இருக்கிறாரே என்று சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது என்பதையும் நான் உங்களுக்கு சொன்னேன், விளக்கமாக தான் சொன்னேன். இந்த வார்த்தை உங்களுக்கு மனதுக்கு வித்தியாசமாக தோன்றலாம் என்று சொன்னேன் உங்களுக்கு. எப்படி? ஆண்டவர் கொடுங்கள் என்று சொல்வது எதற்காக என்று சொன்னால், உங்களுக்கு கொடுக்கவும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்காகத்தான் அவர் உங்களை கொடுக்க சொல்கிறாரே தவிர, நீங்கள் கொடுக்கறத வாங்கி அவர் எதுவும் பேங்க்கில் போட்டுக்கிறது இல்லை. இந்த காணிக்கை தசம பாகங்களை குறித்து கூட இயேசு சொன்ன ஒரு காரியத்தையும் நான் நினைப்பு போட்டுக்கிறேன். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காதீங்க, பரலோகத்தில் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறார். அதாவது நம்ம கொடுக்கறது, நம்ம கர்த்தருக்காக கொடுக்குறவர்கள் அவை அனைத்துமே உங்கள் கணக்கில் தான் வரவு வைக்கப்படுகிறதா. அது பரலோகத்துக்கு நீங்கள் உங்களுக்கென்று நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்களா என்று தான் இயேசு சொல்கிறார். அதை கூட பாருங்கள், அதை வாங்கி ஏதோ அவர் செலவு பண்ணிட்டு போகிறதுன்னு சொல்ல. இதெல்லாம் வித்தியாசமான ஒரு கருத்தாக இருக்கிறது என்பதை நாங்கள் யோசித்து பாருங்கள். எனவே நம்ம கொடுக்குற விஷயம் அத்தனையுமே உங்களுக்காக தானே ஆண்டவர் கொடுக்க சொல்கிறார். எனவே இப்போது நான் அந்த கொடுக்கறத பற்றி நான் சொல்லவில்லை, இப்போ கனி கொடுக்கறத பற்றி நம்ம வருவோம். நான் கடந்த வாரத்தில் சொன்னேன், கனி கொடுப்பதனுடைய அவசியம் என்ன என்று சொல்லும்போது, உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க, உங்களுடைய மனசு சமாதானமாக இருக்க, சந்தோஷமாக இருக்க, மகிழ்ச்சியாக இருக்க, நல்ல நீண்ட ஒரு ஆரோக்கியத்துடன் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? நீங்கள் அனைவருமே எல்லாருமே கனி கொடுக்க வேண்டும், கனி கொடுக்க வேண்டும். சரி, அதாவது 2 வாரமாக சொல்லிட்டீங்க. கனி கொடுப்பதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? எப்படி நாம் கனி கொடுக்கறது? கனி கொடுக்கணும்னு 2 வாரமாக சொல்லிகிட்டு இருக்கீங்க. அதனாலே என்னன்னு தெரியல, போன இடத்தெல்லாம் நிறைய பேர் அதிகமாக கனியை கொடுத்தாங்க. எனக்கு அதை பார்த்த உடனே வித்தியாசமாக இருந்தது. வீடு விசிட்டிங் போகிற இடத்துல எல்லாம் நான் கேட்டேன், என்னங்கண்ணா? இல்லை ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கனி என்று சொல்லும்போது அது குணத்தையும் சுவாபங்களை குறிக்கிறது என்றது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். என்ன கேள்வி என்று சொன்னால், இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருமே எல்லாருடைய விருப்பம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் அதோடைய மைய புள்ளியை நான் சொல்கிறேன். எல்லாருமே பொதுவாக நினைக்கிற
எதிர்பார்க்குற ஒரு காரியம் என்னென்னா, நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். அதுக்கு அடுத்தது, நான் எந்த விதமான நோய் நொடி இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். இது இதுக்குள்ளே எல்லா ஆசீர்வாதங்களும் அடங்கிடுச்சிங்க. இப்போ இந்த நல்லா இருக்கணுன்ற சொல்கிறோமே, அதுலேயே எல்லாமே அடங்கிடுச்சு. நல்லா இருந்தது என்ன, ஒரு நல்ல வீடு இருக்கணும் அப்படின்னு தான் நான் நல்லா இருக்க முடியும். அப்போ செலவுக்கு கை நிறைய பணம் இருக்கணும் அப்படின்னு தான் நல்லா இருக்க முடியும். நான் அதை பிரித்து சொல்லலை, நல்லா கவனிங்க. நம்ம நல்லா இருக்கணும் என்று சொல்லும்போது இது எல்லாமே அடங்கிடுது. பணம் வேணும்னா சும்மா வந்து மரத்தில் காய்க்கும். அப்போ வேலைக்கு போகணும், அப்புறம் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும். அப்புறம் ஒரு நல்ல வேலைக்கு போகணுன்னா என்ன, சும்மா வேலை கொடுப்போம், நல்ல வேலையில் நல்லா படித்தா தான் வேலை கிடைக்கும், அப்போ படிக்கணும் இல்லையா? இது போன்ற ஒவ்வொரு காரியங்களையுமே இது உள்ளடக்கி இருக்கிறது என்று நான் சொல்ல வருகிறேன். நம்ம எதிர்பார்க்கறதெல்லாம் என்ன? எல்லாரும் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். அப்படி தானே விரும்புகிறீங்க? இல்லைங்க, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இல்லைங்க, இதை தாண்டி இதை விட எனக்கு வேறு வித்தியாசமான ஒன்று இருக்குன்றது இருந்தால் நீங்கள் யாராவது இப்போ சொல்லலாம், கையை உயர்த்தி. எனக்கு இதை விட வேறு ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லலாம். எனக்கு சொல்ல மாட்டீங்க. சரி, கவனிங்க. அப்போ எல்லாருடைய விருப்பம் என்னவாக இருக்குது? நல்லா இருக்கும். சரி, நல்லா இருக்கணும்னா, எல்லாருமே நன்றாக இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா என்ன? நீண்ட காலம் வாழணும். அதான் நல்லா இருக்குது அடையாளம். பாதியிலே போகிறதுக்கு நல்லா இருக்குது. நல்லா இருக்குன்னா என்ன அர்த்தம்? நீண்ட காலம் இந்த பூமியிலே நம்ம நீடித்த ஆயுசு, நீண்ட ஆயுசோடு வாழணுன்றது தான் எல்லாருக்கும் விருப்பம் இருக்குது. அப்படி தானே? எல்லாருக்குமே இருக்குதுங்க. சும்மா கோபத்தில் சொல்லுவாங்க, நான் செத்தெல்லாம் போல இருக்கின்றதெல்லாம், அதில் சும்மா பொய். அது எல்லாருடைய உள்ளத்துலேயுமே இந்த உலகத்தில் வாழணுன்ற எண்ணம் தான் இருக்குது. ஒரு விரக்தியில், வருத்தத்தில் தான் சில பேர் வந்து செத்துட்டா தேவலை, சீக்கிரமாக போக மாட்டேன்னு சொல்கிறேன் போக மாட்டாங்க. அப்போ உள்ளுக்குள்ளே எல்லாருக்கும் என்னன்னா, அந்த வாழன்ற எண்ணம் இருக்குது. அதை நான் தப்புன்னு நான் சொல்லலை, அதுதான் உண்மை. அதுதான் ஆண்டோடைய விருப்பமும் அதுதான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து இது வசனம். நான் வேற ஒன்று சொன்னால் நல்லா இருக்காது. இப்போ இந்த இடத்துல இருந்து சொல்கிறது நல்லா இல்லை, சொல்லவும் விரும்பலை. நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து பாதியிலே, அதுக்கப்புறம் மீதி பாதியை நீங்கள் சொல்லிங்க. அப்படி இல்லை தானே? இப்போ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து நம்ம இருக்கணும். அப்படி இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு சில வசனத்தை நான் சொல்கிறேன். அப்படி வாழும்பொழுது வாழ்ந்தால் தான் நம்ம கனி கொடுக்கணும். கனி கொடுக்கறதுனா என்னன்றதை நான் சொல்கிறேன். எப்படி இருந்தால் நம்ம கனி கொடுக்க முடியும்? முதலாவது நம்ம கனி கொடுக்கணும் தான். அந்த கனி கொடுக்குற வாழ்க்கையை பற்றி தான் நான் சொல்லி கொண்டு வருகிறேன். அப்போது திரும்பவும் சொல்கிறேன், ஏன் நாம் கனி கொடுக்கணும்னா, நீண்ட காலம் வாழணுமா, நீடித்து வாழணும்னா நீ கனி கொடுக்கணும். அப்படியா சொல்கிறீங்க? ஆமாம், கவனிங்க. இப்போ நம்ம படித்தோம், நல்ல கனி கொடுக்காத மரத்தை சொல்லுங்க. இப்போ படித்தாங்களே மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 19-20 நினைக்கிறேன். படிங்க பார்ப்போம். நல்ல கனி கொடாத மரம் எல்லாம், நல்ல கனி கொடுக்காத மரம் எல்லாம் வெட்டுண்ட அக்கினியிலே போடப்படும். வெட்டப்பட்டு எங்கே கொண்டு போட முடியும்? தீயில, நெருப்பில் கொண்டு போய் போடுவாங்க. அந்த வசனத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் பிட்டு பார்க்கலாம். அப்படின்னு என்னன்னு கேட்குறேன். அந்த நல்ல என்கிற வார்த்தையை விட்டுட்டு படித்து பார்த்தா எப்படி இருக்குங்க? கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு, அப்படி தானே வருது? நல்லா யோசித்து பாருங்க. அப்போ கனி கொடுக்க வேண்டியது அவசியம் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். அப்போ நம்ம நீண்ட காலம் வாழணுமா இந்த பூமியிலன்னு சொன்னால், நம்ம நல்ல வாழ்க்கை வாழணும், நீண்ட ஆயுசோடு வாழணும்னு சொன்னால், இப்போ சொல்லுங்கள், என்ன செய்யணும்? கனி கொடுக்கணும். அப்புறமா தான் அது என்ன கனி, நல்ல கனியா கெட்ட கனியான்றது அது அடுத்தது. முதல்ல கனியை கொடுக்காம இருந்தா சொல்லுங்க பார்ப்போம். அப்போ கனி கொடுக்க வேண்டியது அவசியம் என்பது தான் நான் உங்களுக்கு வலியுறுத்தி கொண்டு வருகிறேன். அப்போ கனி கொடுக்காத மரத்தை எல்லாம் என்ன செய்யப்படும்? அவங்களோட வாழ்க்கை பாதியிலே முடிஞ்சிருன்றதான் அர்த்தமாகுது இந்த ஓமையிலிருந்து, இல்லையா? அப்போ கனி கொடுக்க என்ன செய்யணும்? கனி கொடுக்க என்ன செய்யணும் பார்க்கலாம். ஒரு வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நீதிமொழிகள்
4ஆம் அதிகாரம் 10வது வசனம். என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். பார்த்தீங்களா? கனி கொடுன்னு என்ன அப்படின்னு நான் சொன்னேன். கனி கொடுக்கும் பொழுது கனி கொடுக்குற மரத்தை தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இன்னும் அதிகமான கனிகளை கொடுப்பதற்காக அதை சுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி யோவானில் 15ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம். நமக்கு தெரிஞ்ச வசனம் தான், வேத பகுதி தான். அப்போ கனி கொடுக்குற கொடி செடி எதுவோ அதை இன்னும் அதிகமாக கனி கொடுக்கும்படி அதை சுத்தம் செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்படி சொல்லும் பொழுது அதே இதில் பாருங்கள், இந்த 15ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் என்று நினைக்கிறேன், இப்போது நான் சொன்ன இந்த உபதேசத்தினால நீங்கள் சுத்தமானீர்கள் என்று அங்கே இயேசு சொல்லுகிறார். அப்போ எப்படி சுத்தப்படுத்துகிறார் என்று சொன்னால், அவருடைய உபதேசம், அவருடைய வார்த்தை, அவருடைய வசனத்தினால அவர் சுத்தப்படுத்துவதை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதில் கவனிங்க. இங்கே நான் என்ன சொல்ல வருகிறேன், இங்கே பாருங்கள், இந்த வசனத்திலேருந்து, அப்போ உன்னுடைய ஆயுசு வருஷங்கள் அதிகமாக வேண்டும் என்று சொன்னால், நீ நீண்ட ஆயுசோடு வாழணும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? நீ ஒரு கனி கொடுக்கிற மரமாக இருந்தால் நீண்ட ஆயுசோடு வாழ்வ. கனி கொடுக்காத மரம் எதுவோ, இப்போ சொல்லுங்க, இப்போ படித்த வசனத்தை அதை நான் சொல்லக்கூடாது. கனி கொடாத மரங்கள் எல்லாம், அப்போ நீங்கள் நல்லா வாழணும், நீங்கள் நல்லா இருக்கணும், நீண்ட ஆயுசோடு இருக்கணும்னா அப்போ இது அவசியமாக இல்லையான்றதை நீங்கள் தான் முடிவெடுக்கணும். அப்போ எல்லாருக்குமே நீண்ட ஆயுசோடு வாழணுன்ற எண்ணம் இருக்கும்பொழுது, அப்போ ஆண்டவர் எதற்காக கனி கொடுக்க சொல்கிறாருன்றதையும் நான் போன வாரமே சொன்னேன். கனி கொடுப்பது என்றால் என்ன என்பதையும் நான் விளக்கமாக சொல்லிட்டேன். நம்முடைய குணாதிசயங்கள், சுவாபங்களை பற்றி நான் உங்களுக்கு பேசினேன். அப்படி இந்த குணங்களும் சுவாபங்களும் இப்படி இருக்கும் பொழுது அது என்ன செய்கிறது, உங்களுடைய இன்றைக்கி நிறைய பேருக்கு சரீரத்தில் பல பலவீனங்கள் இருக்கிறது, வியாதிகள் இருக்கிறது. அதற்கான காரணங்கள், வழிமுறைகள் தெரியாமல் நிறைய பேர் சிரமப்பட்டு கொண்டிருக்கீங்க. அதையும் நான் உங்களுக்கு போன வாரம் சொன்னேன். அதற்கு நான் இன்னும் சில வசனங்களை இந்த நேரத்தில் எடுத்துக்காட்டி உங்களுக்கு நான் விளக்கி சொல்ல ஆசைப்படுகிறேன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும், அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும், உன் எலும்புகளுக்கு ஊனமாகும். உன் எலும்புகளுக்கு ஊனமாகும். பார்த்தீங்களா? அது என்று சொன்னால் எது? கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தைங்க. இப்போ எதற்காக இன்றைக்கு ஆராதனைக்கு வந்தால் நான் சொன்ன பாருங்க, மூச்சை கட்டிக்கிட்டு நான் இதுக்கு பேசிகிட்டு இருக்கிறேன் என்று சொன்னால் சில நினைக்கலாம், ஆராதனை என்று சொல்லும்போது பாட்டு பாடுறது ஒரு ஆராதனை, கொஞ்சம் நேரம் நல்லா வர்ஷிப் பண்ணுறது அது ஒரு ஆராதனை. சரி, ஏதோ ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க, சரி அது ஒரு பாட்டை பாடி ஒரு காணிக்க போட்டோம், இதோடு முடிச்சுட்டு போகக்கூடாதான்? இந்த பைபிள் தான் எங்கள் வீட்டில் இருக்குது, நாங்கள் போய் வீட்டில் போய் படிச்சுக்கிறோமே, இதை வேற ஒரு மைக்கை வச்சு 1.5 மணி நேரம் இவர் இனிமேல் கத்திக்கிட்டு உட்காந்துருக்காரு என்று சிலர் நினைக்கலாம். நீங்கள் அப்படி நினைக்க மாட்டீங்க, சிலர் நினைக்கலாம் இது என்ன இது என்று சொல்லி. நல்லா புரிஞ்சுங்க, உங்கள்கிட்ட பைபிள் இல்லைன்றதுனாலேயோ, நீங்கள் பைபிள் படிக்கிறன்றதுனால இல்லைன்றதுனாலே அல்ல. கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்த விரும்புகிறார், உங்களை வளர்க்க விரும்புகிறார், உங்களை உருவாக்க விரும்புகிறார். எனவே அவருடைய வார்த்தைகளை அவரால் ஏற்படுத்தப்பட்டு நியமிக்கப்பட்டிருக்கிற ஊழியக்காரரை கொண்டு ஒவ்வொரு வாரமும் உங்களோட பேசணும், தினமும் பேசணும். அதுக்கு சமயம் இல்லைன்று தான் அதற்கான ஒரு நாளையும் நேரத்தையும் குறித்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் என்று சொல்லி ஆராதனை நினைத்து அந்த ஆராதனைக்கு ஒரு ஒழுங்கை ஏற்படுத்தி இந்த வார்த்தையில் சொல்லிக் கொடுக்குறேன். இது ஏதோ டைம் பாஸ் பண்ணுறதுக்காக பேசுகிறதில்ல. ஆராதனைன்னு சொன்னால் ஒரு பிரசங்கம் இருக்கும், ஆராதனை சொன்னால் எதையாவது ஒரு பிரசங்கம் பண்ணணும், அதனால் இன்றைக்கி என்ன பிரசங்கம், அப்படி அல்ல. உங்களுக்கு தேவையான அவசியமான வார்த்தைகளைத்தான் ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு கொடுக்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க. என்னை பொறுத்தவரைக்கு இந்த விஷயத்தில் நான் மிகவும் ஒரு உணர்வு உள்ளவனாக இருக்கிறேன். என்ன உணர்வு என்று சொன்னால், எதையாவது ஒரு வசனத்தை படிச்சுட்டு வந்து அல்லது எதையாவது ஒரு வசனத்தை காதில் கேட்டுட்டு வந்து எதையாவது ஒரு பிரசங்கத்தை பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்தை ஓட்டிட்டு போகணுன்ற எண்ணம் எனக்கு என்றைக்கும் எப்போதும் வந்ததும் இல்லை, நினைச்சதும் இல்லை. அதில் எனக்கு திருப்தியும் கிடையாது, அதை மாதிரி செய்ததும் கிடையாது. ஒவ்வொரு வாரமும் நான் நினைப்பேன், இன்றைக்கு தேவையானது வார்த்தையை கொடுக்க வேண்டும்ன்ற தான் யோசிப்பேன், நான் தியானிப்பேன், நான் ஜெபிப்பேன்னு சொல்கிறேன். இன்னும் சொல்ல போனால் அப்போ இதுதான் தேவையானா இதை விட இன்னும் நிறைய தேவையாக இருக்குங்க. எல்லாவற்றையும் இன்றைக்கு சொல்லிவிட முடியாது. என் மனதில் அப்படி எண்ணங்கள் வரும், இதை சொல்லணுமா அதை சொல்லணும், எதை சொல்கிறதுனே எனக்கு தெரியாது. அவ்வளவு காரியங்களை ஆண்டவர் எனக்கு உணர்த்துவார்.
அதில் தான் நேரம் அதிகமாக போகிறது. அதுலேயும் இருக்கும்போது சரியா பிற்பாடு பிற்பாடு என்று சொல்லி தான் அவைகள்லாம் இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்குது. சரி போகட்டும். இன்றைக்கு ஆண்டவர் அதனுடைய தொடர்ச்சியாக சொல்ல ஒரு காரியம் என்ன என்று சொன்னார். அப்போ இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை இங்கே உட்கார்ந்துருக்கிற நான் உங்க சொல்கிறேன். நிறைய பேர் ஒருவேளை சரீரத்தில் பலவீனத்தோடு வந்திருக்கலாம். ஒரு சிலருக்கு சுகம் இல்லாமல் சுகம் கேட்டு சுகத்தை வேண்டி இங்கே வந்திருக்கலாம். இந்த ஆராதனைக்கு போனால் எனக்கு ஆண்டு சுகம் கொடுப்பார் என்று சொல்லி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கே என்ன நினைக்கலாம் என்று சொன்னால், ஏதோ தலையில் கையை வச்சு ஒரு ஜபம் பண்ணுவார், இல்லை எண்ணெயை கொடுத்து ஜபம் பண்ணால் சரியாப்படுன்னு சொன்னாங்க. அதை சொல்கிறதுக்கு இவரியாங்க. நான் சொல்கிறேன், தலையில் கையை வைக்கிறதோ எண்ணெயை கொடுக்குறதோ முக்கியமல்ல. இந்த வார்த்தையை உங்கள் செவிக்குள்ளே போய் இருதயத்தில் போனாலே சுகம் முடிஞ்சிச்சு. நான் சொல்கிறது சத்தியம், இது உண்மை. நான் சில வசனத்தை, அதற்கு இணையாக சில வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதே நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாகும். எங்க இருக்காரு ஆரோக்கியம்? கண்டுபிடிக்கணும் ஆரோக்கியம் எங்க இருக்குன்னு. இந்த ஆரோக்கியம் இல்லை. கவனிங்க, எதை கண்டுபிடிக்கணும்? அவைகளை கண்டுபிடிக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம். அவைகள் எவைகள்? வேத வசனம்யா. சரி, இன்னும் சொல்கிறேன், நான் உங்களை கை தூக்க சொல்ல மாட்டேன். என்ன அப்படி சொல்கிறீங்கன்னா, எனக்கு தெரியும் உங்களை கையை தூக்க சொன்னாலே நீங்கள் சங்கடப்படுவீங்கன்னு. அதனால் எனக்கு உங்களை சங்கடப்படுத்துறதுக்கு விருப்பம் இல்லை. இன்றைக்கு எத்தனை பேர் பைபிள் படிச்சிங்க அப்படின்னு நான் கேள்வி கேட்டு எத்தனை பேருன்னு சொல்லி கை தூக்க சொன்னால் எத்தனை பேர் சங்கடப்படுவீங்கன்றது எனக்கு தெரியும். அது உங்களுக்கும் தெரியும். பைபிளே படிக்காத வந்தவங்களுக்கு தெரியும். யோசித்து பாருங்கள். பைபிள் இருக்குது, சிலர் பைபிள் படிக்கிறது கிடையாது. சிலர் பைபிள் படிக்கிறாங்க, அது அவங்களுக்கு புரியாது. புரியுதுங்களா? அப்போ இதையெல்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைப்பதற்காக தான் ஆண்டவர் இப்படி சபையில் ஒரு ஒழுங்கை வைத்து ஒவ்வொரு வாரமும் ஆராதனையிலே இந்த வசனத்தை எடுத்து ஆவியானவர் உங்களுக்கு போதித்து கொண்டு வருகிறார். இதை ஒரு அந்நிய காரியமாகவோ, இது ஒரு அனாவசியமான ஒரு காரியமாகவோ, இது தேவையில்லாத ஒரு காரியமாக, இது எப்போ முடிப்பார், சீக்கிரமாக செய்ய சொல்ல வேண்டியது சொல்லி அனுப்பிடுங்க என்கிற எண்ணத்தோடு நீங்கள் உட்கார்ந்துருப்பீங்க என்று சொன்னால் அது உங்களுக்கு பிரயோஜனமாகவே இருக்காது. நீங்கள் வந்தது நல்லது, ஒரு எதிர்பார்ப்போடு வருகிறோம். நிறைய பேர் இந்த எதிர்பார்ப்பை விட முடிந்ததுக்கப்புறம் ஜபம் பண்ணுறதுல தான் கவனமாக இருக்கிறாங்க. எப்போ முடியும், சீக்கிரமாக போய் அவர்கிட்ட ஒரு ஜபத்தை பண்ணிட்டு போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், நான் சொல்லுகிறது இது சத்தியம். நான் சத்தியத்தை பேசி கொண்டிருக்கிறேன், அதையே ஒரு சத்தியமாக நான் சொல்கிறேன். இந்த வார்த்தையை நீங்கள் கேட்காம, இந்த வசனத்தை உங்கள் காதால் வாங்காமல் என்ன தான் உங்களுக்கு ஜெபம் பண்ணினாலும் உங்களுக்கு விடுதலை உண்டாகாது. இங்கே பாருங்கள், ஒரு வசனத்தை இயேசு சொன்னதை நான் ஞாபகப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. அப்போ நீங்கள் சத்தியத்தை அறிந்தாதானே உனக்கு விடுதலை கிடைக்கும். குடும்பத்தில், வாழ்க்கையில் இன்னைக்கு நிறைய பேர் விடுதலை இல்லாமல் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் எல்லாம் ஜெயிலில் இருக்கீங்கன்னு நான் சொல்ல வரல. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்போ ஜெயிலில் இருக்கிறதும் சுதந்திரமாக இருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் சிறைன்னு. ஏன்னு கேட்டால் மணி அடித்தா சாப்பாடு, ஒரு கவலையும் இல்லைங்க. பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை, வயல் பிரச்சனை, வேலி பிரச்சனை, ஒரு பிரச்சனையும் கிடையாது. என்ன சொல்கிறீங்க? யோசித்து பாருங்க. பிரச்சனையே நம்ம வாழற இடத்துல தான் இருக்குது. எங்கே இருக்குது? விடுதலையை பற்றி நான் சொல்ல வருகிறேன். ஆனால் நம்ம ஆண்டவர் உங்களை விடுதலையாக வாழ வச்சிருக்காரே தவிர நிறைய பேருக்கு விடுதலை இல்லை. இதுலேருந்து பாவத்திலேருந்து விடுதலை இல்லை, பில்லி சுனிய கட்டிலேருந்து விடுதலை இல்லை, கடன் பிரச்சனையிலேருந்து விடுதலை இல்லை. புரியுங்களா? இத்தனையோ பாவமான காரியங்கள்லேருந்து விடுதலை இல்லை, குடியிலேருந்து விடுதலை இல்லை, இப்படி எத்தனையோ காரியங்கள்லேருந்து என்ன செய்கிறாங்க? விடுதலை இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்கள். அப்போ நீங்கள் இந்த இதிலிருந்து விடுதலை பெறணும் என்று சொன்னால் நீங்கள் முதல்ல எதை அறிஞ்சு கொள்ளணும்? சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். சத்தியம்னா என்ன கேட்டான் பாருங்க பிலாத்து. சத்தியம்னா சத்தியமாவது என்ன என்று சொல்லி, நானே வழியும் சத்தியமும், இயேசுதாங்க சத்தியம், இயேசுதான் சத்தியம். எனவே அவரை அறிகிற அறிவில் நம்ம வளரணும். அவரை நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது, அவரை பற்றி தெரிந்து கொள்ளும் பொழுது, அவரை பற்றி நம்ம சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு விடுதலை கிடைக்கும், உனக்கு சரீரத்தை சுகம் கிடைக்கும், உன்னுடைய விண்ணப்பத்துக்கு பதில் கிடைக்கும், உன் வேண்டுதலுக்கு பதில் கிடைக்கும், உன் விருப்பங்கள் நிறைவேறும். எல்லாம் என்னங்க புதுசாக வந்தவங்களுக்கு சொல்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. என்ன
என்ன பண்ணுறது? இன்னும் சில பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆழமான அனுபவம் இல்லாதனால தான் இன்றைக்கு அநேக ஆசீர்வாதங்களை அநேகர் இழந்து கொண்டிருக்கிறாங்க. சங்கீதம் 37ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை பாருங்கள். தெரிஞ்ச வசனம் தான் அது. சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, கர்த்தரிடத்திலே மன மகிழ்ச்சியாக இரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை, அவர் உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற நீ என்ன நினைச்சு வேண்டிக் கொள்ளுகிறாயோ உன் இருதயத்தில் இருக்கிற வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் மேலேயே நம்பிக்கையா இரு. அவரே காரியத்தை வாய்க்க அவர் தான் பண்ணுவார். நீ மனசுல நினைச்சு எதை நினைச்சு வேண்டி இங்க வந்திருக்கீங்களோ உன் காரியத்தை உனக்கு வாய்க்க பண்ணுவார். நிறைய பேருக்கு வேணும் தானே, அவங்கவுங்க ஏதோ ஒரு காரியத்தை நினச்சிட்டு தான் இங்கே வந்திருக்கீங்க. எனக்கு எதுவுமே இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. அந்த நம்பிக்கையில் தான் நம்ம ஆலயத்துக்கு வரோம், ஆராதனைக்கு வரோம். நம்ம எது கடமைக்கு வரல. அப்போ உன்னுடைய வேண்டுதல்கள் கேட்கப்படணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கணும். அப்போ மன மகிழ்ச்சியாக இருக்கிறதுனா என்ன? அவர் சொல்கிற வார்த்தை கேட்கணும். அதை தான் சொல்ல வந்தேன். இன்றைக்கு இந்த வார்த்தையை, இந்த பிரசங்கத்தை சிலர் செவி கொடுத்து கேட்கறது கிடையாது. பிரசங்க நேரத்தில் உட்காந்து தூங்குறது. தூக்கம் வந்தால் தூங்கலாமா? அது உனக்கு ஆசீர்வாதமா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். தூக்கம் வந்துருச்சியா? சரி, வருது, என்ன பண்ணணும் நம்ம? அதுக்கு அதை விரட்டதையே பார்க்கணும். தூக்கம் வந்தால் உங்க தூங்கிட வேண்டியது. பைபிள் படிக்கிற மாதிரி நட்டுக்க வேண்டியது. எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறேன். நான் இதெல்லாம் விளம்பரப்படுத்த விரும்புறது கிடையாது. பைபிள் நிறைய பேர் ஆராய்ச்சி இங்கே தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ரிசர்ச் இங்கே நடந்துகிட்ருக்கு. இது ஒரு ரிசர்ச் சென்டர் மாதிரி. அதுவும் எப்போ? பிரசங்க நேரத்தில் தான். மற்ற நேரத்துலலாம் ரிசர்ச் கிடையாது. அதுதான் அவங்க டைம். அது அப்படியே பைபிள் எடுத்து ரெண்டாக கலந்து வச்சுப்பாங்க. அது எது இருக்குன்னு தெரியாது. எது வருதோ இந்த சங்கீதமோ நீதிமொழியோ நம்ம பாட்டுக்கு சொல்லிகிட்டு இருப்போம். ஏதாவது ஒன்று பைபிளை திறந்தபடி இருக்கும். இவங்க நட்டுட்டு இருப்பாங்க. அக்கம் பக்கத்தில் பார்க்குறவங்களுக்கு, ஓ இவர் பைபிள் படிச்சுட்டு இருக்காரு, பைபிளை ரொம்ப ரொம்ப ஆழமாக உன்னிப்பாக அவர் கவனிச்சிட்டு இருக்காருன்னு மற்றவங்க சுற்றிகளை நினச்சிப்பாங்க. நான் நினச்சிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்கன்றேன். இது இவ்வளோ நாளாக நடந்து சொல்லி இது எதுக்கு நான் சொல்லிட்டு உங்களை கஷ்டப்படுத்திட்டு சங்கடப்படுத்திக்கிட்டு சொல்லுங்கள். தெரியாதுன்னு நினச்சிட்டிங்களா? சரி, எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் என்ன செய்யணுன்றீங்க. உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்கன்னு நான் சொல்கிறேன். நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். உங்களுக்கு என்ன பிரயோஜனன்றேன். அது அழகாக வீட்டில் படுத்து தூங்கலாமே. இல்லைங்க, அப்படி வருது. வரும் 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 தான், இல்லைன்னு சொல்ல. உனக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம் ஆழமாக இருந்ததுன்னு சொன்னால் எது வந்தாலும் எது வந்தும் உங்களை என்ன செய்யாது? அசைக்காது. கர்த்தருடைய வார்த்தை வசனம் உங்கள் இருதயத்தில் நிலைத்திருக்கும் என்று சொன்னால் எது வேண்டுமானாலும் உங்கள் வாழ்க்கையில் வரலாம். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை பாருங்கள். லூக்கா 6:47. ஆதலால் என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். என்னிடத்தில் வந்து, இந்த ஆலயத்துக்கு வந்து, ஆராதனைக்கு வந்து, இந்த சபையிலே வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு, கற்பாறையின் மேல அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு வீடு கட்டி இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து, பெரிய வெள்ளம் வரும். நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் நீரோட்டம் வந்து அந்த வீட்டு மேல வந்து மோதும். அதை அசைக்க கூடாமல் போயிற்று. அதை அசைக்கவே முடியாது. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. கவனிங்க, என்னது இது? ஒரு வீட்டை பற்றி சொல்லப்பட்டிருக்குதுங்க. நான் உங்களை வாழ்க்கையை பற்றி சொல்ல வரைகிறேன். ஒரு வீடு கட்டணும்னு சொன்னால் ஆழமாக தோண்டணும், ஆழமான அஸ்திபாரம் போடணும் இல்லையா? அது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அப்படிப்பட்ட ஒரு அஸ்திபாரம் போடப்பட்ட வீட்டில் என்ன மோதுதுன்னு சொல்லிருக்கங்க? பெரிய வெள்ளம் வருதுங்க. வெள்ளம் வந்து அப்படி மோதும். நீரோட்டம் வரும், வெள்ளம் வரும், காற்று வரும் தான், வராமல் இருக்காது. என்ன செய்யும்? அப்படி மோதி அப்படி போயிடும். இது ஆழமாக ஊன்ற கட்டப்பட்டு இருக்கும் என்று சொன்னால், சரியான அஸ்திபாரம் போடப்பட்டு கட்டப்பட்டு இருந்தால் என்ன செய்ய முடியாது? அதை அசைக்கவே முடியாது.
இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை, நான் சொல்கிறேன் உங்களுடைய குடும்பம், உங்கள் குடும்ப வாழ்க்கையை தான் நான் பேசுகிறேன். உங்களுடைய இருதயமாக்கப்பட்டது கர்த்தருடைய வசனத்தினாலே, வார்த்தையினாலே உங்கள் இருதயத்திலே ஆழமான சத்தியங்கள் உங்கள் இருதயத்துக்குள்ளே போய் அமர்ந்திருக்கும் என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கையிலே அன்றாடம் நீங்கள் சந்திக்கிற இந்த வாழ்க்கையிலே நீங்கள் உங்களை எதிர்கொண்டு வருகிறதான இந்த புயலை போன்ற, வெள்ளத்தை போன்ற, நீரோட்டத்தை போன்ற வருகிற பிரச்சனைகள், சோதனை, பாடு, நிந்தை, அவமானம், அவச்சொல்லு, பழி சொல்லு, என்னென்னமோ வந்து உங்களை மோதுது. தினைக்கும் வந்து என்ன செய்யுது? ஏதாவது ஒரு சண்டை வருது, வம்பு வருது, வழக்கு வருது. தாங்க வாழ்க்கை. அப்படி தானே போயிட்டுருக்குறோம் நம்ம. இதில் தான் நிறைய பேர் விழுந்து போகிறாங்க, சோர்ந்து போயிடுறாங்க, மனம் உடைஞ்சு போயிடுறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் வாழ்க்கை, நான் உங்களை என்னன்னு சொல்லலை, கர்த்தர் உங்களை கிருபையாக தெரிந்து கொண்டு ரட்சித்திருக்கிறார். யோசித்து பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேர் ஒரு குறுக்கு வழியிலே தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வதற்கான காரணங்களை நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா, ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா, யாராவது ஏதாவது ஒன்று பேசியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க, அது மனசு தாங்கலை என்று சொல்லி தாங்க முடியாமல் என்ன செய்கிறாங்க, இன்றைக்கு நிறைய பேர் தற்கொலை நோக்கி போகிறாங்க. தற்கொலை நோக்கி போகிறவங்களுடைய காரணங்கள் இங்கே விசாரித்து பார்த்தீங்கன்னா, மனசு வேதனை, வருத்தம், கஷ்டம், வியாதி, என்னை வந்து என்னை பழி சொல்லி போட்டு பழி பேசிட்டாங்க, இல்லாததை அப்படி பேசிட்டாங்க, மனசு ரொம்ப தாங்கலை, இப்படி நிறைய காரணங்களை சொல்லுகிறதையும் நான் பார்க்குறோம். வாழ்க்கையில் விரக்தி அடைந்து. அப்போ என்னுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், அவங்களுக்குள்ள என்ன இல்லை? தேவனுடைய வார்த்தை சத்தியம் இல்லை. ஆழமாக தோண்டப்பட்டு கட்டப்படாத வீடு போல தான் அவங்க வாழ்க்கை. புரியுங்களா? அதனால் அநேகருடைய வாழ்க்கை பாதியிலேயே போயிடுது. அதை தான் இயேசு அடுத்த வசனத்தை சொல்கிறார், என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவன் எப்படி இருப்பானா, அஸ்திபாரமே இல்லாமல் மண்ணின் மேலே வீடு கட்டின வீட்டுக்கு ஒப்பாக இருப்பான். அது உண்மை தானே? அஸ்திபாரம் போடாமல் ஒரு வீடு கட்டினா நிற்கும். காற்று வந்து வீசினாலோ இல்லை தண்ணி வந்து மோதினோ பொத்துனோ விழுந்துடும். இது உங்களுக்கு தெரியாததை நான் சொல்லி தரல. இது எல்லாருக்கும் கண் கூட நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? அப்போ இது எதைக்காக ஆண்டவர் சொல்கிறார்? இது உங்களுடைய வாழ்க்கையை குறிக்கிறது. அப்போ கர்த்தருடைய சத்தியத்தை, வசனத்தை, வார்த்தையை உங்கள் இருதயத்துக்குள்ளர நீங்கள் கொண்டு வந்து வைத்திருந்தீங்கன்னு சொன்னால், உங்களை யாரும் என்ன செய்ய முடியாது? அசைக்க முடியாது. இன்றைக்கு அநேகர் வாழ்க்கை அசைந்த போவதற்கு காரணம் சரியான சத்தியம் அவங்களுக்குள்ள இல்லை. இன்னைக்கு விசுவாசிகளே இன்னைக்கு தடம் மாறுகிறார்கள். சில ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளே சோர்ந்து போய் விடுகிறார்கள். இதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், அவள் மனதில், இருதயத்தில் ஆழமான அந்த சத்தியங்கள் இல்லை. அந்த சத்தியத்தினால் அவங்க கட்டப்படலை. அதனால தான் நம்ம ஒவ்வொரு வாரமும் இந்த சத்தியத்தை கேளுங்க, இந்த வார்த்தையை கேளுங்க, இந்த வசனத்தை கேளுங்கன்னா, சில என்ன நினைக்கிறாங்க, அவங்க பிரச்சனையை மட்டும் பார்க்குறாங்க, அந்த பிரச்சனைக்கு தீர்வை மட்டும் இங்கே எதிர்பார்க்குறாங்க. அந்த பிரச்சனை நீனா போதுன்ற எண்ணத்திலே தான் வந்து தலையை காட்டுறாங்க, ஜெபம் பண்ணிக்கிறாங்க. இந்த சத்தியத்தை, வசனத்தை நீங்கள் கேட்டு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா, அதனால் உன்னுடைய ஆயுசு நாட்கள் என்ன ஆகுமா பாருங்க, வசனம் இருக்குதே. அப்போ நீ வாழ்வதற்கு வேண்டிய வழிகளை ஆண்டவர் சொல்லியிருக்கிற, இதை கேட்காம, இதை யோசிக்காம வேறு வழியில் போய் நம்ம வாழலான்னு பார்த்தா நீ எப்படி வாழ முடியும்? அதனால தான் இன்றைக்கி நோவு வருது, வியாதி ஏன் வருது? நான் போன வாரமே சொன்னேன், சரீரத்தில் வியாதி வர்றதுக்கான காரணங்களில் பல காரணங்களில் பிரதான காரணம் எது என்று நான் சொன்னவங்களுக்கு பாருங்க, இந்த வைரஸு, கிருமிகள் மூலமாக, பாக்டீரியா மூலமாக நம்முடைய சரீரத்துக்கு வருவதுன்றது வேறு. அப்படி வந்தாலும் கூட அதை எல்லாவற்றையும் எதிர்கொள்ளவும், அதை எதிர்க்கவும், அதை மேற்கொள்ளவும் ஆண்டவர் நம்முடைய சரீரத்தில் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஞாபகம் வச்சுங்க. அப்போ அதையும் தாண்டி எப்படிங்க வருது என்று சொன்னால், அது நம்முடைய சரீரத்தில் இருக்கிற உறுப்புகள், அவயங்கள் ஸ்ட்ரென்த்து குறையுது. அது எதனால் அந்த ஸ்ட்ரென்த்து குறையுது என்று சொன்னால், கவனிங்க, அப்போ பலன் இல்லை. எதனால் இந்த பலன் இல்லை சொல்கிறாங்க? மனபலம் இல்லை. எதனால் இந்த மனபலம் இல்லை? ஒருத்தவங்க சொல்லுகிற சொல்லினால, வார்த்தையினால சொல்கிறாங்களே, மனம் உடஞ்சி போயிட்டாங்க. ஒருத்தவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, அப்படி மனசு உடஞ்சிடுறாங்க சில பேர், பார்க்குறீங்கள? அப்போ இந்த சொல்லுக்கும் வார்த்தைக்கும் எவ்வளவு வலிமை இருக்கிறதுன்றதை நீங்கள் யோசித்து பார்க்கணும். இன்றைக்கி எத்தனை பேர் யாராவது ஒருத்தர் பேசிட்டாக்க உங்கள் முகம் அப்படியே வாடி போகுது. சிலர் மூஞ்சை தொங்க போட்டுக்கிறாங்க, சிலர் மூஞ்சை திருப்பிக்கிறாங்க, சிலர் கோபமாக இருக்கிறாங்க, சிலர் சோர்ந்து போகிறாங்க. பல விதங்களிலே அது உங்களுடைய மனசை பாதிக்கிறதை நீங்கள் பார்க்குறீங்க. எது உங்களை பாதிக்கிறது? அந்த சொல், அந்த வார்த்தை. என்ன வார்த்தை அது?
நான் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள், உங்களுக்கு அன்பானவர்கள், உங்களுக்கு அருகில் உள்ளவர்கள், உங்களுடைய நண்பர்களோ, உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களோ அல்லது உறவினர்களோ, யார் நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ எங்கே வேணாலும் இருக்கட்டுங்க, இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க, ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி நீங்கள் சொல்கிறீங்க தானே, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்க, இப்படிலாம் என்னை பற்றி பேசுகிறாங்க, என்னை இப்படிலாம் சொல்கிறாங்க, அப்படிலாம் சொல்லி நீங்கள் நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க தானே. நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் இருக்குதுங்க, மனுஷனாக இருக்க அத்தனை பேருக்குமே இந்த உணர்வு உண்டு தான். எதனாலே இந்த உணர்வு ஏற்படுகிறது? இப்போ இந்த வார்த்தை என்பதற்கு வடிவம் இருக்கிறதா, உருவம் இருக்குதா என்றால் இல்லை, வாயால் சொல்கிற ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தை இருதயத்தில் ஈட்டிய போல தைக்கிறது. தைக்கும் பொழுது என்ன செய்கிறது? நல்ல வார்த்தையாக இருந்தால் அது சந்தோஷத்தை கொடுக்கிறது, புரியுதா? அதே சமயத்தில் வேறு வார்த்தையாக இருந்தால் உங்கள் மனசை காயப்படுத்துகிறது, உங்களை மனமடிவாக்குகிறது, உங்களை துவண்டு போகும்படி செய்கிறது. உண்மை தானே இது? அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த மனதில் ஏற்படுகிற இந்த துவண்டு போகிற இந்த கவலையான இந்த கஷ்டமான காரியங்கள் என்ன செய்யுது? உங்கள் உடம்பில் இருக்கிற உறுப்புகளை எல்லாம் என்ன செய்யுது? செயல்படாதபடிக்கு அதனுடைய ஆற்றலை குறைக்கிறது. இது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது, புரியவும் புரியாது, இதை இன்னும் உணரவே இல்லை. இதுதான் உண்மை. அதெல்லாம் மருந்து கொடுத்து சரிப்படுத்திக்கலாம். நான் சொல்கிறேன், மருந்து கொடுத்து சரிப்படுத்துவது என்பது விழுந்து போன ஒரு பந்தலுக்கு ஒரு கொட்டாய்க்கு இந்த முட்டு கொடுத்து வைப்பாங்க பார்த்துருங்களா? ஒரு செவுறு சாஞ்சிட்டு நிற்கும், பக்கத்தில் சப்போர்ட்டுக்கு போய் 2 கழியை கொடுத்து முட்டு கொடுத்து வைப்பாங்க. வாழை மரம் தாறு போட்டு கீழே சாயாமல் இருக்கிறது 2 கழியை கொடுத்து முட்டு கொடுத்து வைப்பாங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள். இது போல் இது முட்டு கொடுக்கறது, இது முட்டு இருக்க வரைக்கும் தான் நிற்கும். நான் சொல்கிறேன், நிரந்தரமாக நிற்கணுங்க. எது முட்டு கொடுக்குறது? நான் சொல்கிறேன், இந்த மருந்து மாத்திரை வைத்தியங்கள்லாம் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் முட்டு கொடுக்கறது இது. அதனால் நான் வேணான்னு சொல்ல, ஏதோ சரி கீழே விழுந்துடாமல் உங்களுக்கு சாயாமல் பிடிச்சிட்டு இருக்குதுங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறது என்ன? இந்த முட்டு கொடுக்கறது இல்லாமையே உன்னை நிற்க வைக்கிறேன்னு ஆசைப்படுறாருங்க. அதுக்கு நிறைய பேர் என்ன செய்கிறது இல்லை? செவி சாய்க்கிறது இல்லை, செவி சாய்க்கிறது இல்லை. எனக்கு அன்பானதில்லை, நான் திரும்பவும் சொல்கிறேன், எந்த வார்த்தை உங்கள் மனசை உடைச்சிது? யார் சொன்ன சொல்லு கேட்டு நீங்கள் மனம் உடைஞ்சு போயிருக்கீங்க? இப்போ நான் அந்த விசாரணைக்கு வரல, நான் பஞ்சாயத்துக்கு வரல. அப்போ ஒரு வார்த்தை என்ன செய்கிறது? உங்கள் மனசை வேதனைப்படுத்துது. அப்போ வார்த்தைக்கு என்ன வல்லமை இருக்குது, வலிமை இருக்குது, பவர் இருக்குது? ஒருத்தவங்க சொல்கிற சொல்லுக்கு என்ன இருக்குது? ஒரு வல்லமை இருக்குது. ஆனால் அவங்க சொல்லிட்டு போ, அப்படி இருக்க மாட்டீங்களே, சொல்லுங்கள், அப்படி தான் இருக்கணும், அப்படி இருக்க மாட்டீங்களே. அப்படி சொன்னால் போகிறேன், எப்படி என்ன சொல்லலாம், என்ன எப்படி சொல்லலாம், அவன் இப்படி என்ன கேள்வி கேட்டான் என்று பதறீங்க, பதட்டப்படுறீங்க, குதிக்கிறீங்க, குமுறுறீங்க. என்னங்க ஒரு சொல்லுங்கண்ணே, அப்படி இருக்க முடியுதா? யோசித்து பாருங்க. எந்த வார்த்தையாக இருக்கட்டுங்க, ஒரு வார்த்தை ஒன்று சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒருத்தவங்க குரங்குன்னு சொல்கிறாங்க, இல்லை கழுதைன்னு சொல்கிறேன், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேங்க. அப்படி சொன்னால் கூட தாங்க மாட்டுறோம். என்னை எப்படி சொல்லிட்டாங்க, என்னை எப்படி பேசிட்டாங்க. நான் சொல்கிறேன், குரங்குன்னா நம்ம குரங்கு கிடையாது, நம்ம மனுஷன். குரங்கு தானே, குரங்குன்னா அது குரங்கு தானே குறிக்கணும்னா என்ன பார்த்து குரங்குன்னு சொல்கிறேன்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எதுக்கு இதை சொல்கிறேன்? சாதாரணமாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியல. ஒரு ஜோக் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. ஒரு புருஷன் மனைவி 2 பேர். புருஷன் என்ன செய்தான், வெளியில் போயிருக்காரு, ஃபோன் பண்ணுறான், தன்னுடைய மனைவிக்கு ஃபோன் பண்ணுறான். மனைவி ஃபோன் பண்ணி மனைவிட்ட சொல்கிறான். மனைவி சொல்லி, நான் எதை பார்த்தாலும் ஓ முகமாகவே எனக்கு தெரியுது. இதை என்னது, எதை பார்த்தாலுமே ஓ முகமாக இருந்தது. மனைவிக்கு ரொம்ப சந்தோஷம். அடே அப்பா, புருஷனுக்கு இவன் நம்ம மேலே இவ்வளோ அன்பாக இருக்கிறேன், நீங்கள் எங்கெங்கே இருக்கீங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக கேட்குறான். நான் மிருக காட்சி சாலையில் இருக்கிறேன், ஜூவில் இருக்கிறேன்னு சொல்கிறேன். இதை கேட்ட அந்த மனைவியினுடைய மனசு எப்படி இருக்குன்றதை யோசித்து பாருங்க. அதுக்கு சொல்ல வந்தேன் நான். இது போன்ற வார்த்தைகள் நம்முடைய மனதை என்ன செய்கிறது? அது வார்த்தை தானே, இது சொல்லு தானேன்னு இருக்கிறது இல்லை. அதுக்கு நான் சொல்ல வந்தேன். இப்போ இதை நான் ஒரு வேடிக்கைக்காகவும் சொல்கிறேன், இது என்னோட மனசை புண்படுத்தும் என்பதையும் நான் ஒத்துக்கொள்கிறேன். அது நான் ஒத்துக்கொள்கிறேன். மனைவி கேட்டாலாம், இது வேற நிறைய ஒரு சின்ன ஒரு சம்பவம், நான் ஒரு குறிப்பு ஒன்று படித்தேன். இதெல்லாம் எதுக்கு, இது ஜோக்கு இல்லைங்க. இது போல் நம்ம பேசக்கூடாது, இது மாதிரிலாம் சொல்லக்கூடாது. விளையாட்டுக்கு சொல்லி கூட மனசை புண்படுத்தக்கூடாது. கவனிங்க, இதே போல் ஒரு புருஷன் மனைவி இருந்தாங்களாம். மனைவி சொன்னாலாம், ஏங்க
உங்களை நான் உங்கள் முகத்தை பார்க்காமையே நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன், நான் எப்பேற்பட்ட தியாகி அப்படின்னு சொன்னாலாம். அதுக்கு புருஷன் சொன்னாலாம், இந்த அந்த பதிலுக்கு பதில் பேசுகிறத பற்றி நான் சொல்ல வரேன். இப்படிலாம் பேசக்கூடாது, நான் சொல்கிறதெல்லாம் ஜோக்காக இருந்தாலும் அப்படி பேசக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். அதுக்கு பதிலடி கொடுக்கணும்ல. இப்போ என்ன சொல்கிறான்றது உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. உங்கள் முகத்தை பார்க்காமையே நான் என்ன பண்ணிட்டேன், கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிட்டேன், நான் எப்பேற்பட்ட தியாகின்னா. அவன் சொன்னானா, உன்னை பார்த்து நான் ஒத்துக்கிட்டேனே, உன்னை விட நான் பெரிய தியாகின்னா. எப்படி வார்த்தைகள் எப்படி போகிறதுன்றதுக்கு நான் பேசுகிறேன். இப்படிலாம் சிலர் பேசுகிறார்கள். அப்படி பேசக்கூடாது. சிரிக்கவும் செய்யணும், சிந்திக்கவும் செய்யணும். இன்னொரு குடும்பத்தில் பேசினாலாம், ஒரு மனைவி சொன்னாலாம், ஏங்க இந்த மனைவிமார்கள்லாம் புருஷன் இருக்கவே புருஷனுக்கு முன்னாடி இறந்து போகிற மனைவி எல்லாம் சொர்க்கத்து தான் போவோன்னு சொல்கிறாங்கங்க. அப்போ இந்த ஆண்கள்லாம் எங்கெங்க போவாங்க அப்படின்னு புருஷனை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு புருஷன் சொல்கிறான், நீங்கள் சொர்க்கத்துக்கு போன பிற்பாடு எங்களுக்கு எல்லாருக்குமே இங்கே சொர்க்கம் தானே இது. அவங்க சொல்கிற வார்த்தை புரியுதா உங்களுக்கு தெரில. நீ இல்லைன்னாலே எனக்கு சொர்க்கன்ற அர்த்தத்தில் பேசுகிறான். அப்போ சொன்னவங்களுக்கு எப்படி இருக்கும், என்னடா அது. அப்போ எதை சொன்னாலும் அதற்கு என்ன வருது, அந்த எதிர் வருது. நான் சொல்லிகிட்டே வரேன். ஒரு மனைவி கேட்டாங்களாம், மழைக்கும் மனைவிக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு கேட்டாங்க. மழைக்கும் மனைவிக்கும். புருஷன் சொன்னாங்கன்னா, மழையும் மனைவியும் வராத வரைக்கும் வரலையேன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. வந்ததுக்கப்புறம் எதுக்கடாது வந்ததுன்னு சொல்லுவாங்க. இதுதான் சொன்னானா. புரியல என்ன சொல்கிறது. மழை இல்லைன்னா ஐயோ மழை இல்லைன்ற, மழை வந்ததுக்கப்புறம் இந்த மழை எப்போ விடுன்னு நினைக்கிறோம்ல, அந்த மாதிரி மனைவி வராத வரைக்கும் ஐயோ மனைவி வரலையே நினைப்பாங்களாம். மனைவி வந்ததுக்கப்புறம் இது எதுக்கு தான் வந்ததுன்னு தெரியல நினைப்பாங்களாம். இதெல்லாம் ஒரு சம்பாஷணைகள். சரிங்களா. திரும்ப ஒரு மனைவி கேட்டாலாம், மின்சாரத்துக்கும் சம்சாரத்துக்கும் என்னங்க ஒற்றுமை இருந்துட்டான். சொல்லிவிட்டு அவளே சொல்லிட்டான், நீங்கள் பதில் சொல்ல மாட்டீங்க, நானே பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவள் சொன்னாலாம். இங்கே பாருங்கள், மின்சாரம் இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் இருக்கிற பொருட்களுக்கெல்லாம் குளிர் விட்டு போயிடும். சம்சாரம் இல்லைன்னா புருஷனுக்கெல்லாம் குளிர் விட்டு போடும். சொன்ன பதில் இது உண்மைதான். சரிங்க, நான் சொல்ல வந்தது என்னென்னா, ஒரு சேஞ்சுக்காக நான் இப்போ பேசினேன். அதாவது வார்த்தைகள்னால நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, மனசை நோகடிக்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன். காயப்படுத்துகிறதை பற்றி சொல்கிறேன், மற்றவருடைய மனசை புண்படுத்துகிறதை பற்றி சொல்கிறேன். நீங்கள் சிரிக்கிறீங்களே தவிர இது நிஜமான சம்பவமாக இருந்தால் அது மனசை எவ்வளோ கஷ்டப்படுத்தும் யோசித்து பாருங்க. சரி, இருக்கட்டும். இப்படி அநேகர் மனமடிவாக்குகிறபடி செய்யும் பொழுது, பேசும்போது என்ன செய்கிறாங்க, மனசு உடைஞ்சு போயிடுறாங்க இல்லையா. நான் இப்போ என்ன சொல்ல வருகிறேன், அதற்குத்தான் நான் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய சத்தியம் உங்களுக்குள்ளரே ஆழமாக தோண்டப்பட்டு அஸ்திபாரம் போடப்பட்டது போல உன் வாழ்க்கை, உன் குடும்பம் கட்டப்பட்டிருக்கு என்று சொன்னால், இந்த மாதிரி இந்த வரப்போகிற புறம்போக்கு வழிபோக்கு பேசுறதெல்லாம் நம்ம என்ன செய்யாது. நான் இப்படி பேசுகிறேன்னு நீ தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்படி தானே நீங்கள் பேசுகிறீங்க. இதெல்லாம் முளைச்சி 3 வேளைகளில் என்னை பற்றி இந்த கேள்வி கேட்குது. அப்படிலாம் ஃபீல் பண்ணுறீங்க தானே. அதை தான் அந்த வரப்போக்குன்னு சொன்னேன். இந்த மாதிரி வரவும் போகிறோம் பேசுறதெல்லாம் என்ன விஷயம் முடியல, நம்மளால் ஜீரணிக்க முடியல, சகிக்க முடியல, பொறுக்க முடியல, தாங்க முடியல. மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏன் உங்களால் இருக்க முடியல? அப்படி வேதனைப்படுவதனால என்ன ஆகுது, இங்கே இது ஒரு பக்கம் அவங்க பேசிட்டு போனதோடு இல்லை, இந்த மன உளைச்சலாகப்பட்டது. இதை நினச்சி மனசில் வேதனைப்படுவதனால இப்போ இந்த சரீரத்தில் இருக்கிற உறுப்புகள்லாம் என்ன செய்யுது, கெட்டு போகுதுங்க. இதுதாங்க உண்மை. நிறைய பேருக்கு இது தெரியாது. இப்போ நான் சொல்கிற காரியம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. எதை கொண்டாது, இது நான் சொல்லுகிறது விஞ்ஞானபூர்வமாக மருத்துவ ரீதியான உண்மை, ஆராய்ச்சியின் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உண்மை. ஆனால் நிறைய பேருக்கு இது புரியாமல் என்ன பண்ணுறாங்க, இதுக்கெல்லாம் சம்மந்தம் கிடையாதுங்க, நல்ல டாக்டராக போய் பார்த்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவானுங்க. நல்ல டாக்டர் நான் சொல்கிறேன், நல்ல டாக்டர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, முதல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு உனக்கு குணமாகலைன்னு சொல்லும்போது நைஸாக அவங்க வீட்டை விசாரிப்பாங்க. வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்க, புருஷன் இருக்காரா, மனைவி இருக்காங்களா, என்ன செய்கிறாங்க, பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, இது எதுக்குங்க அவர் கேட்குறாரு, காரணம் இருக்குது. அப்படியே பேச்சு கொடுப்பாங்க. வீட்டில் ஏதாவது பிரச்சனையா,
குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டு வாங்குவாங்க. அப்போ தான் சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. அப்போ அவர் சொல்லுவார், நீங்கள் அதிகமாக ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க, ஒரி பண்ணுறதா தெரியுது, நீங்கள் ரொம்ப கவலைப்படுறீங்க, அதனால் நீங்கள் அதெல்லாம் கவலையெல்லாம் விட்டுட்டிங்கன்னா உங்கள் உடம்பு வியாதி வேணும். அது நிறைய பேர் கேட்குறதே கிடையாது. கேட்பாங்க தலையாடிட்டு, ஆமாம் ஆமாம் ஏதோ ஒரு சொல்கிறேன், நான் சொல்கிறேன் அது உண்மை. அவர் ஏதோ சும்மா அட்வைஸ் பண்ணுறான்னு நினைக்காதீங்க. என்னத்தான் மருந்து மாத்திரை கொடுத்தாலும், ஆனால் அந்த கவலையை விட்டுடுங்கன்னு அவரால் வாயால் தான் சொல்ல முடியும், அவரால் கவலையை நீக்க முடியாது. இந்த கவலைக்கெல்லாம் மருந்து எங்கே இருக்குது என்று சொன்னால் நம்ம ஆண்டவர் இயேசு இடத்துல தான் இருக்குது. உன் கவலையெல்லாம் தீர்க்கிறவர் யாருன்னு சொன்னால் ஆண்டவர் இயேசு இடத்துல மட்டும்தான் இருக்குது. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினாலே உங்களுடைய கவலையெல்லாம் என்ன செய்யுங்க, அவரிடத்துல வைத்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. வைக்க மாட்டோமே, நீங்களே வச்சுட்டு இருந்தாக்கா எப்படி உங்களுக்கு சரீரத்தை ஆரோக்கியம் கிடைக்கும்? உங்கள் கவலையை கொண்டு வந்து இயேசுகிட்ட வைங்கன்னா கொடுக்கவே மாட்டேறீங்க. நானே தான் வச்சுப்பேன், வச்சுக்கிங்க. இதனால் என்ன நடமை, உங்கள் கவலையும் தீராது, உங்களுடைய உடல் நலமும் பாதிக்கப்படுகிறது. இதெல்லாம் மனசில் வச்சு தான் தீர்க்க தரிசனமாக இயேசு என்ன சொல்கிறாரு, கனி கொடு கனி கொடுன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன என்று சொன்னால், நீ கனி கொடுக்குற அனுபவத்துக்குள்ளே வாழ்க்கைக்குள்ளே நீ கடந்து வந்துட்டேன் என்று சொன்னால், நீ கனி கொடுக்கும் பொழுது அது என்னவாகும், உன்னோட உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும், அது நீண்ட ஆயுஷை கொடுக்கும். அப்போ நீ நல்லா இருக்கிறது தான் ஏன் கனி கொடுக்க சொல்கிறாரு. இப்போ புரியுது நான் சொல்கிறது. கனி கொடுக்குற வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது என்ன சொன்னேன், குணங்களை பற்றி சொன்னேன், சுவாபங்களை பற்றி சொன்னேன். ஐயோ அது வரலையே, அது வரமாட்டதே, அது இல்லையே, இருக்க மாட்டது என்று சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. எது அந்த குணங்கள் சுவாபங்கள் தானே வந்துடுமா என்ன? நான் உங்களுக்கு சொல்கிறேன், சிலர் யாராவது எதையாவது ஒன்று பேசிட்டாலே சொல்லிட்டாலே போய் மூளையில் போய் முடங்கிடுறாங்க. இன்னும் சில பேர், சில விசுவாசிகள் உலகத்தார் பார்த்திங்கன்னா என்ன செய்வாங்க, சாப்பிட மாட்டாங்க, ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க, போய் மூடி வச்சுட்டு போய் உட்காந்துப்பாங்க. இது உலகத்தார்கள். விசுவாசிகள் என்ன செய்வாங்கன்னு சொல்கிறேன் பார்த்திங்கன்னா, ஜெபம் பண்ண மாட்டாங்க, பைபிள் படிக்க மாட்டாங்க. ஏதாவது மனசில் வருத்தம் கஷ்டம் வந்துச்சுன்னா யாராவது ஒன்று சொல்லிவிட்டாங்க. அடுத்தது சபையில் ஏதாவது நடந்துச்சுன்னு வச்சிங்களேன், உடனே சபைக்கு வர மாட்டாங்க. இதெல்லாம் என்னது? ஆழமான சத்தியத்தில் வசனத்தினால கட்டப்படாததான் காரணம். அஸ்திபாரம் சரியில்லை. அதனால தான் இப்படிப்பட்டவங்க வந்து நம்ம பேசும்போது உங்கள் மனசு என்ன செய்யுது, அசைக்குது. நீங்கள் என்னென்னமோ சொன்னாலும் அதெல்லாம் கிடையாதுங்க. நான் வேதத்திலேருந்தே அதுக்கு நான் ஆதாரத்தோடு நான் உங்களுக்கு சொல்ல முடியும். பாருங்க, நான் சில உதாரணத்தை நான் சொல்கிறேன். மற்றவர்கள் பேசும்போது, துன்பம் வரும்போது, பாடு வரும்போது, வேதனைகள் வரும்போது சில தேவ மனிதர்கள் எப்படி அதை எதிர்கொண்டார்கள், அதை எப்படி ஃபேஸ் பண்ணாங்க என்பதற்கு நான் சில ஆதாரத்தை நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். என்னாகமம் 16ஆம் அதிகாரத்தில் 3, 4 ஆகிய வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, மோசேக்கு எதிராக, முடிந்தால் யாராவது எடுத்து வாசிக்கலாம். என்னாகமம் 16, 3, 4. மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி ஒரு கூட்டமே எழும்பிடுச்சுங்க. கூட்டம் எழும்பி அவர்களை நோக்கி நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், நீங்கள் மிஞ்சி போறீங்க, சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், சபையில் இருக்க அத்தனை பேரும் யோக்கியர்கள், பரிசுத்தர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, கர்த்தர் எங்க கூட இருக்கிறாரு. இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். யாரை பார்த்து பேசுறது பார்த்தீங்களா? யாரை பார்த்து? மோசேயும் ஆரோனை பார்த்து பேசுறாங்க. அவர் மனசு ரொம்ப உடஞ்சி போயிட்டாருங்க. இதே மாதிரி உங்களை யாராவது பார்த்து பேசினா கேட்டால் எப்படி மனசுக்கு கஷ்டப்படும், யோசித்து பாருங்க. இங்கே இருக்கிறவங்களாம் நல்லவங்க, நீ சரியில்லை அப்படி இப்படி என்று சொல்லி மோசேயையும் ஆரோனையும் பார்த்து பேசுகிறாங்க. பேசும்போது இப்போ மோசே என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால், உடனே ஓடி போய் ஆடு கட்டுற கயிறு ஒன்று எடுத்துக்கிட்டு ஓடி போய் என்ன செஞ்சார், ஒரு மாமரத்தை தேடி, சும்மா சொல்கிறாங்க, வேறு என்ன செய்கிறது, வீட்டில் ஓடி போய் என்னது ஏதாவது எறும்பு மருந்து பூச்சி மருந்து இருக்குதா? மோசே என்ன செய்தார் படிங்க. மோசே அதை கேட்ட பொழுது முகம் குப்புற விழுந்தான். மோசே அதை கேட்ட பொழுது உடனே போய் ஊரில் போய் அவங்க மாமனார் மச்சான் சொந்தக்காரன்லாம் அழைச்சிட்டு வந்து என்ன பண்ண, ஒண்டி வாங்கலை, எவன்கிட்ட பேசுன்னு சொல்லி நீ சண்டைக்கு போகல. சில பேர் அப்படி தான் வம்புக்கு வராங்க, பஞ்சாயத்துக்கு வர்றது. மோசே செய்த காரியம் என்ன, ஆண்டோடைய சமூகத்தில் விழுந்தான்னு நான் சொல்கிறேன். நிறைய பேர் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கர்த்தருடைய சமூகத்து வாயானா பிசாசு எப்படி பேச வைக்கிறான் பாருங்கள். ஒரு பிரச்சனை வந்ததுன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததுன்னு வச்சுங்க, உடனே நான் இனிமேல் சமைக்க வர மாட்டேன். பிசாசு எப்படி சொல்ல வைக்கிறான்றதே அவங்களுக்கு மூளையில் அறிவில்லை பாருங்கள். எதை சொல்ல வைக்கிறான் பாருங்கள். இது பிசாசு சொல்கிறன்றதே அவங்களுக்கு தெரிய மாட்டுது.
இது யார்கிட்ட நம்ம கோச்சிக்கிறன்றது அதுவும் புரிய மாட்டுது. சரியா இது? காரணம் என்ன? ஆழமான சத்தியம் இல்லை, அந்த வசனம் உள்ளுக்குள்ளே இல்லை. பிசாசு உங்களை வஞ்சிக்கிறான். கேட்டால் இவங்க அதையும் இதையும் சொல்லி சும்மா எதையாவதுனாக்கா பிசாசு தலையில் தான் என் கட்டுவார். நீ ஏமாந்து போகிற. அதை நான் இன்னும் 4 பேரை காட்டுறேன். மோசையை மட்டும் நான் சொல்லலை. மோசையை விட உன்னை நல்லா தாறுமாறாக பேசிட்டாங்க. ஏன்னா அவங்க அப்படி பேசிட்டாங்க, என்ன இவங்க அப்படி கேசிட்டாங்க, எனக்கு அப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, எனக்கு இனிமேல் வரதுக்கே இஷ்டம் இல்லை. பார்க்கலாம். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 16, 11, 12. தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்குது. இதை நான் இதோட 1000 தடவை சொல்லியிருப்பேன். என்னது? பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கர்ப்ப பிறப்பான என் குமாரனே, என் பிராணனை வாங்க தேடும் போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான். தாவீதை ஒருத்தன் தூஷிக்கிறான், கண்ணா பின்னாடி பேசுறான், மரியாதை இல்லாம பேசுறான். பெலியாடி மகனே, செத்துப்போ, தொலைஞ்சு போ, ரத்த பிரியனே. ஒரு தாவீது ராஜாவை பார்த்து பேசுறான். மண்ணை வாரி விடுறான், கல்லை எறிகிறான். நீ அதெல்லாம் பல தடவை உங்கள்கிட்ட சொல்றேன். மண்ணை வாரி விடுறான். இதெல்லாம் எவ்வளோ வேதனையா இருக்கும். ஆனால் தாவீது அதை எப்படி எதிர்கொண்டான்றதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அதுதாங்க ஒரு தேவ மனுஷனுக்கு அடையாளம். என்ன செய்தான் அவன் தாவீது? அதை கண்டு கொஞ்சம் கூட அசரலை. அதை கண்டு அவன் கொஞ்சம் கூட கவலைப்படலை. என்ன சொல்றாரு தாவீது? அவன் தூஷிக்கட்டும், அவன் சொன்னா சொல்லிட்டு போட்டியா? அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து, இதெல்லாம் ஆண்டவர் பார்த்து, இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரிகட்டுவார் என்றான். இதுதாங்க தன்னை திடப்படுத்துகிறது. இதுதாங்க ஒரு நல்ல விசுவாசிக்கு அடையாளம். எப்படி சொல்லலாம், எப்படி பேசலாம், எப்படி பண்ணலாம். சொல்லிட்டு போனாக்க ஒத்துக்கவே மாட்டுறாங்க. ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்க, எப்படி சொல்லலாம். தாவீது அப்படி என்னட்டு இருந்தாரு? யோசித்து பாருங்க. நான் சொல்ல வரேன், வார்த்தை, வசனம், சத்தியம், ஆழமான வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் இருந்தால் இந்த மாதிரி 4 பேர் சொல்கிறத உங்கள் மனசை அசைக்கவே முடியாது. உங்கள் விசுவாசத்தை அசைக்க முடியாது. கர்த்தருக்காக வைராக்கியம் நிற்கிறத அசைக்க முடியாது. இன்றைக்கி அசைச்சிட்றானே பிசாசு. இன்றைக்கி நிறைய பேர் அசைஞ்சு விழுந்துட்டாங்களே, விலகிட்டாங்களே. யோசித்து பாருங்கள். ஜபத்தை விட்டுறது, வேத வாசிப்பு, பைபிள் படிக்கிறது கிடையாது, ஜெபம் பண்ணுறது கிடையாது, ஊழியத்துக்கு வர்றது கிடையாது. நான் இனிமேல் ஊழியத்துக்கெல்லாம் வர முடியாது. முடிக்கிட்டு போய் யாருக்கு நஷ்டம்? எங்கே யார்கிட்ட கோச்சிக்கிறேன்றது தெரியாமல் போயிட்டு இருக்கு. 1 ஆச்சு, 2 ஆச்சு. இதுதான் நினச்சிட்டிங்களா? நிறைய நான் சொல்கிறேன் பாருங்கள். அடுத்தது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 1 அதிகாரம். உங்களுக்கு தெரியும், அன்னாள் பற்றி நான் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அன்னாளுக்கு குழந்தை இல்லை, ஆலயத்துக்கு போனால், ஜெபம் பண்ணால், சாமுவேலை பெற்றா, இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி நடந்தது என்ன? அவருடைய சக்களத்தி என்ன செய்கிறா? இவருக்கு குழந்தை இல்லை என்பதனால எப்போ பார்த்தாலும் சாடப்பேச்சு, எப்போ பார்த்தாலும் குத்தி காட்டுதல். இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறதுக்கு இப்போ நேரம் இல்லை. இது தெரிஞ்சதை எத்தனை தடவை உங்களுக்கு சொல்கிறது. அந்த 1 அதிகாரத்தில் இருக்குது பாருங்கள். வரும் பொழுதெல்லாம் அவளை மனமடி வாக்குவாள்னு சொல்லும் பொழுது அண்ணாள் என்ன செய்வாளாம்? நான் இப்படி சொல்லக்கூடாதுங்க மைக்கில் இருந்துக்கிட்டு. என்னது? கூட்டுறதுக்கு ஒன்று பயன்படுத்துவோம், அதை அல்றதுக்கு ஒன்று பயன்படுத்துவோம். என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எப்படியே இந்த நான் கிராமத்தில் நடக்கிறத சொல்கிறேன். வாடி என் சக்களத்தி அப்படின்னு எடுத்துகிட்டு போனாலும் இன்னைக்கு விசுவாசிகளோட நிலைமை அப்படி இருக்குது. இங்கே பாருங்க, அன்னாள் என்ன செய்தால்? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். சீக்கிரம். அவள் போய் அவளுக்கு மனசு உடைஞ்சு போனா, வேதனைப்பட்டா, அழுக வந்தது, கஷ்டமா தான் இருந்தது. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தர்கிட்ட தான் வரணும். இதாங்க விசுவாசிக்கு அடையாளம். யோசித்து பாருங்க. இன்னைக்கு போய் ஊரில் போய் உலகத்தாண்ட போய் அழுதுட்டு நிற்கிறேன் ஒரு விசுவாசி. அவன் இன்னும் உனக்கு எண்டல் கேள்வி பண்ணிட்டு தான் இருப்பான். நான் உங்களுக்கு சொல்கிறேன், யாராவது உங்களை மனமடிவாக்குறாங்களா? என்ன அப்படிலாம் பேசுகிறாங்க, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்க. நான் சொல்கிறேன், இவர் நல்ல விசுவாசியாக இருந்தா, ஆழமான சத்தியத்தினால் கட்டப்பட்ட ஒரு விசுவாசியாக இருந்தா, உன் இருதயமாகிய உன்னுடைய வாழ்க்கையில் ஆழமான சத்தியங்கள் வசனத்தினால் வார்த்தைகள் நிரப்பப்பட்டிருக்கும் என்று சொன்னால், நீ உடனே என்ன செய்யணும்? பையை எடுத்துக்கிட்டு ஓடிடணும், ஒரே வட்டம் ஓடிடணும். இவன் எங்கே வந்தான்? அந்த அண்ணல் ஆலயத்துக்கு வந்தான். இன்றைக்கி ஆலயத்துட்டு போகிறாங்க. ஐயோ,
நான் ஆலயத்துக்கு வரமாட்டேன்றாங்க. இதெல்லாம் என்ன ஏன் விசுவாசின்னு எனக்கு தெரியல. இது அண்ணால் என்ன செய்தா, இவ்வளவு பேசியும் அந்த வேதனையை எங்கே கொண்டு வந்து ஊத்துறேன்? ஆலயத்துலங்க. அப்படி இல்லையா? அதை விட ஒன்று யாராவது பேசிட்டாங்களா? ஐயோ என்ன அப்படி பேசுகிறாங்க, என்ன அப்படி பேசுகிறாங்க? ஆமாம் பேசுகிறாங்க தான், வருத்தம் தான், கஷ்டம்தான். 12வது வசனம் என்ன போட்டிருக்கு? இது 11வது வசனம் என்ன போட்டிருக்குது? 11. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா கர்த்தர்ட்ட வந்து பேசு, ஜெபம் பண்ணு, சொல்லு. கர்த்தர் உனக்கு உதவி செய்கிறாரியா? அதை விட்டு நீ ஏன் போய் ஊரில் உலகத்தில் போய் சொல்லிட்டு இருக்கிற? அதோடு இல்லை, ஆலயத்துக்கு வர்றதில்லை, ஆராதனைக்கு வர்றது கிடையாது, ஜெபம் பண்ணுறது கிடையாது. எனக்கு ஜெபம் பண்ணுறதுக்கே மனசு வரலைங்க, எனக்கு பைபிள் படிக்கிறதுக்கே மனசு வரலைங்க, மூடு அவுட் ஆகிட்டான். இல்லை, பிசாசு தான் பெய்கிறான்றது சில பேருக்கு தெரியல. இன்னும் நான் சொல்ல முடியும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுகளை. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 2-3. சரி, விண்ணப்பம் பண்ணினான். என்னது? இங்கே பாருங்க, தீர்க்கதரிசி வந்து சொல்கிறாரு, இந்தப்பா உனக்கு சாவு வந்து போச்சு, மூட்டையை கட்டு, நீ ஆயத்தம் பண்ணு. அங்கே இருக்க இந்த வசனத்தை பாரு, நான் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறேன் அதை. உனக்கு வாழ்நாள் முடிஞ்சு போச்சு, நீ சாவ போகிற, என்ன வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்துன்னு சொல்லிட்டு போயிட்டார். இதை கேட்ட உடனே எசேக்கியாவுக்கு என்ன வந்துச்சு? எசேக்கியா மிகவும் அழுது என்ன பண்ணுறாரு? கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினா நீங்கள் எழுதிருக்குது பாருங்கள், இருக்குதா? 3வது வசனம், கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை அறிவீரே, நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். விண்ணப்பம் நான் சொல்ல வந்து ஜெபம் பண்ணணுங்க. உங்களை யாராவது ஒன்று பேசிட்டாங்களா, சொல்லிட்டாங்களா, தாங்க முடியலையா, மனசு கஷ்டமாக இருக்குதா? ஒரு நல்ல விசுவாசிக்கு அடையாளம் என்ன? ஜெபம் பண்ணணும். புரியுதா? அதை விட்டுட்டு அவங்க எப்படி என்ன பேசலாம், அவங்க இப்படிலாம் பேசிட்டாங்க, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, அதுலேருந்து எனக்கு ஜெபம் பண்ணுற சிந்தனையே இல்லை, பைபிள்லாம் படிக்கவே முடியல, நீங்கள் சொல்கிற பிரசங்கம் எதுவுமே மண்டையில் ஏறாது, போச்சுங்க. அதை நான் சொல்கிறேன், சத்தியம் உங்களுக்குள்ளே இருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை உனக்குள்ளே நிலைத்திருந்தால், இதுபோல் நெருக்கடிகள் உன்னை சூழ்ந்து நெருக்கி கொண்டு வந்தாலும் கர்த்தர் என்ன செய்வார்? அவருடைய வார்த்தையினாலே, வசனத்தினாலே உன்னை திடப்படுத்தி தேற்றுவார். அதை தான் இந்த பரிசுத்தவான்கள் செய்தார்கள் என்பதை நான் உங்களுக்கு ஞாபகத்து கொண்டு வருகிறேன். ஒரு எடுத்துக்காட்டாக இன்னொரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 2வது வசனம். யோசபாத் என்கிற ராஜாவுக்கு அங்கே ஒரு நெருக்கடி ஏற்படுகிறது. நான் பலவிதமான சொல்கிறேன். தனிப்பட்ட முறையில் தாக்குதல் பாருங்க, தனிப்பட்ட முறையில் தாக்குதல். அண்ணாலே தனிப்பட்ட முறையில் அட்டாக் பண்ணுறா ஒத்தி. மோசையோ ஒரு கூட்டமே சபையாரெல்லாம் சேர்ந்துட்டு என்ன பண்ணுறாங்க? அட்டாக் பண்ணுறாங்க இல்லைங்களா? அதே போல் தாவீதே என்ன பண்ணுறான்? தூஷித்து பேசுகிறான். இப்படி பலவிதமான காரியம். இந்த எசேக்கியா ராஜாவோட காரியம் என்னன்னாக்கா, அவருக்கு சாவை குறித்து ஒரு பயம், சாவை போகிறங்காரு, வியாதி, நோய் வாய்ப்பட்டு மறிக்கிற போகிறதுல ஒரு கவலை. இது போல் என்ன சூழ்நிலைகள் உனக்கு சூழ்ந்திருந்தாலும் சரி, இங்கே பார்க்குறோம் ஒரு ராஜாவுக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள், இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் மாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். பாருங்க, ஒரு பெரிய கூட்டமே வருதுங்க. இப்ப ராஜா என்ன செய்யறாரு? யோசபாத், அடுத்த வசனம் 3. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். பாத்தீங்க, ஒரு ராஜா செய்யற வேலைய பாருங்க. ஒரு பெரிய கூட்டமே எழும்புதுங்க, வந்து சொல்றாங்க, ஐயா ராஜாவே, ஒரு பெரிய கும்பலே வருது,
நம்ம நாட்டையும் உங்களையும் பிடிச்சிட்டு போகிறதுக்குன்னு பயந்து நடுங்கி என்ன செய்தான் யோசபாத்து? உடனே உபவாசம் கூறுன்றான். யோசித்து பாருங்கள். அதாவது கர்த்தரை சார்ந்திருந்தார்கள், கர்த்தரை தேடினார்கள் என்று நான் சொல்ல வருகிறேன். எனவே உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்கட்டும், நெருக்கடி இருக்கட்டும், நிர்பந்தம் இருக்கட்டும், சொல்கிறாங்களே 4 விதத்தில் எனக்கு நெருக்கங்கள், என்னங்க பண்ண சொல்கிறீங்கன்னு, இதை தாங்க நீங்கள் செய்யணும். யார் செய்வா? கர்த்தரால் வழி நடத்தப்படுகிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தை வசனத்தினாலே நிலைநிறுத்தப்பட்டவர்கள் கர்த்தரை சார்ந்திருப்பார்கள். எனவே இந்த வார்த்தையை நீங்கள் முதலாவது கேட்கணும், வாசிக்கணும், அதை விசுவாசிக்கணும், அதை உட்கொள்ளணும். இந்த வசனத்துக்கு நீங்கள் செவி கொடுக்கணும். இந்த வசனத்துக்கு செவி கொடுக்கும்போது இந்த வார்த்தையை நான் போன வாரமே சொன்னேன், அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்கிறார். அவ்வளோதான். அப்போ இந்த வார்த்தையை நீங்கள் கேட்க கேட்க இந்த சத்தியம் உள்ளே போக போக உன் நோய் வியாதி எல்லாமே போயிடும். நீங்கள் நினைக்கலாம், நான் இத்தனை வாரம் வந்துட்டு இருக்கேன்னு. இல்லையேன்னு அந்த வசனத்துக்கு முதலாவது நீங்கள் கீழ்ப்படியணும். கேட்குறது நல்ல விஷயம்தான். அந்த வசனம் உனக்குள்ளே உள்ளே போகும் பொழுது எத்தனை பேர் அதுக்கு ஒப்பு கொடுக்குறீங்க, அதுக்கு கீழ்ப்படுறீங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், உங்கள் இதயத்தில் இருக்கிற கோபத்தையும் கசப்பையும் வெறுப்பையும் விரோதத்தையும் வைராக்கியத்தையும் விட்டு விடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மளை எச்சரிக்கும் பொழுது எத்தனை பேர் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து சரி அதை விட்டுடுவோம் என்று சொல்லி தீர்மானித்து விட்டு இருக்கீங்க. வசனத்தை வாங்கி கேட்டுக்கிறீங்களே தவிர வைராக்கியத்தை விட மாட்டோம், வீம்பை விட மாட்டோம், மன்னிக்க மாட்டோம். நான் பல தடவை சொல்லிருக்கிறேன், மன்னிக்கிறது ஒரு அருமையான மருந்துங்க. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, நான் ஏற்கனவே சொல்லிருக்கிறேன். மற்றவர்களை மன்னிக்கிறதுனால உனக்கு தான் நல்லது. இது சத்தியம், இது உண்மை. அதனால தான் ஆண்டவர் மன்னிக்க. நான் கூட ஆரம்பத்தில் நினச்சிட்டேன், இது என்ன இந்த போய் போக்கியிருப்பையில் எல்லாரையுமே மன்னிச்சுட்டு தான் என்னதான் ஆகுதுன்னுட்டு. கர்த்தரை மன்னிக்க சொல்கிறதுக்கான காரணம் என்ன என்று சொன்னால், மற்றவர்கள் செய்த தவறுகளை மன்னிப்பதனால உன்னுடைய உடலுக்கு ஆரோக்கியம், உன் மனசு ஃப்ரீயாகிடுது. நீ இந்த மன்னிக்க முடியாத தப்பை அவன் செய்திருக்கிறான், மன்னிக்க முடியாது தான் அவன் செய்த தாரியதை. மன்னிக்க முடியாமல் இருப்பதனால என்ன செய்யுது, அதை அப்படி செய்தான் நினச்சி 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 உள்ளத்தில் நினச்சி நினைக்க என்ன ஆகுது, உள்ளம் உருகுது, உள்ள என்ன செய்யுது, வேதனைப்படுகிறது. அந்த வேதனையும் அந்த உருகுதல் என்ன செய்யுது, இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும் என்று சொல்லி உன்னுடைய நாடி நரம்பு எலும்புகள் எல்லாத்தையும் ஒடுக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ ஒடுக்கும்போது என்ன செய்யுது, உடலில் இருக்கிற உறுப்புகள் அவயங்கள் எல்லாம் என்ன செய்யுது, பழுது அடைகிறது. அது பழுது அடையும் போது என்ன செய்யுது, அது நோயை கொண்டு வருகிறது. இதுக்கு யாருங்க காரணம்? நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? நோய்க்கு காரணம் நீங்கள் தான். உங்களுடைய வியாதிக்கு காரணமே நாம தான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ கூட இந்த நோயிலேருந்து விடுபடணும்னு சொன்னாக்க இந்த வசனத்தை நம்ம கேட்டு கேட்டு உள்ளே கொண்டுட்டு போய் அதுக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபித்து அறிக்கை செய்து பாருங்கள், திரும்பவும் பழையபடி நம்மளோட சரீரம் ஃப்ரீ ஆகிடும். இந்த ரகசியம் தெரிய மாட்டுது. அதனால ஏன்னா 4 வாரமாக வந்துட்டு இருக்கிற ஒன்றும் சரியாகலைங்களா, இதோட 7 வாரம் ஆச்சுங்க. சில பேர் வியாதி நிமித்தமாக வருவாங்க, நான் இதோட 8 வாரம், இன்னும் எத்தனை வாரங்க வரணும்? இது எத்தனை வாரம் கணக்கு இல்லை. நீ எத்தனை வாரம் வந்தாலும் இந்த வார்த்தையை நீ கேட்டு உன் இருதயத்தில் வச்சுருந்தீங்கன்னா ஒரே நாளில் உனக்கு சுகமாயிடும். இதுக்கெல்லாம் 4 வாரம் மாதம்லாம் கணக்கே கிடையாது. நீ ஒப்பு கொடுங்க. அப்போ இன்னும் இருதயத்தில் மறைஞ்சிருக்கிற காரியன்றதை கர்த்தர்ட்ட கேளுங்க. யார் மேலே கசப்பு இருக்குதா, வைராக்கியம் இருக்குதா, விரோதம் இருக்குதா, என்னங்க எந்த கதையை கொண்டாந்து இங்கே கொடுறீங்க, அவங்க என்னென்னலாம் பார்த்து என்ன பேசிட்டு போயிட்டோம், எப்படிங்க அதெல்லாம் மறக்க முடியும், அப்படி தான் நம்ம பேசுகிறோம். ஆனால் ஆண்டவர் எதற்காக அதை மன்னிக்க சொல்கிறாரு, எதற்காக மறக்க சொல்கிறாரு, எதற்காக அந்த கசப்பு எடுத்து போட சொல்கிறாரு என்று சொன்னால், உங்களை யார் வேதனைப்படுத்தி உங்களை யார் நஷ்டப்படுத்தி கஷ்டப்படுத்தினார்களோ அவர்களுக்கு சப்போர்ட்டாக அல்ல. சில பேர் இப்படி நினைக்கிறாங்க, நம்ம ஆண்டவர்கிட்ட வேண்டி விரும்பி அவர் காலில் விழுந்து கிடக்கிறோம், அந்த பயலுக்கு ஆண்டவர் மன்னிக்க சொல்கிறாரு, அவன் கடவுள் யாருன்னு கேட்குறவனாச்சே, கடவுளே இல்லைன்னு சொல்கிறவனாச்சே, அதை போய் மன்னிக்கிறதா என்று சொல்லி தான் நம்ம நினைக்க தோணும். அப்படி தான் மனுஷிகமாக நினைக்க தோணும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறது அவனுக்காக அல்ல. நீங்கள் மன்னிக்கணும்னு நினைக்கும் போது அவனுக்கு ஏதோ சகாயம் செய்வதை போல நன்மை செய்வதை போல நம்ம நினைக்கிறோம். ஐயா, உங்களுக்கு நீங்கள் நன்மையை தேடிக்கொள்கிறீங்க, நமக்கு நாம் நன்மையை தேடிக்கொள்கிறோம். நிறைய பேருக்கு இந்த சத்தியமும் இன்னும் புரியல. மன்னிக்கிறதுனால இன்னும் அவன் பெரிய ஆளாக நோ நம்ம தான் பெரிய ஆளாகும். நீ மன்னிக்கிறதுனால அவன் வாழ்ந்துட மாட்டான். நான் இதை சொல்லக்கூடாது, ஆனால் உங்களுக்காக நான் சொல்கிறேன். நாம் யாரை மன்னிக்கிறோமோ அவன் வாழ்ந்துருவான்னு நினைக்காதீங்க, நீங்கள் தான் வாழ்வீங்க. அப்படிங்களா? ஆமாம், நீ வாழணுன்னா நம்ம எல்லாரையும் மன்னிச்சிடணும். ஐயோ அவன் வாழ்ந்துருவானே,
அப்போ அந்த எண்ணெய் இருக்கும்போதே நம்ம இன்னும் சரியாக குணப்படலன்னு அர்த்தம். புரியுதா? அப்போ அந்த மனப்பக்குவத்தை ஏன் ஆண்டவர் நம்ம உள்ளத்தில் எதிர்பார்க்கிறார், உருவாக்க விரும்புகிறார் என்று சொன்னால், நீ நீண்ட ஆயுசோடு வாழணும், நீ ஆரோக்கியத்தோடு வாழணும், நீ வியாதி இல்லாமல் வாழணுன்றாரு. இதுக்கு சொல்லுங்க பதில். அப்போ இந்த மாதிரி குணங்கள் நமக்குள்ளே உருவாகிறதுக்கு பேர் தான் கனி கொடுக்குற வாழ்க்கைன்னு நான் சொல்ல வரேன். ஆவியின் கனிகள் பற்றி நான் போன வாரம் நான் சொன்னேன். ஆவியின் கனிகள் எது? முதல் கனி என்னது? அந்த அந்த அன்பை பற்றி நான் போன வாரம் நான் சொன்னேன். அப்போ இந்த அன்பு நம்முடைய உள்ளத்தில் இருந்தால், இருக்கும் பட்சத்தில், நம்முடைய இருதயத்தில் அன்பு இருந்ததுன்னா என்ன செய்யும் பாருங்கள். இப்போ நான் சொன்னேன், மற்றவங்களை மன்னிக்கணும், கசப்பை எடுத்து போடணும், வைராக்கியத்தை எடுத்து போடணும் போது கவனிங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள், ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறை இருந்தால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல மன்னிச்சிருங்க. இப்படிலாம் இருக்குது இல்லையா? வசனம் இருக்குது. இந்த மாதிரி வசனங்களை சொல்லும்போது, படிக்கும்போது, அப்போ நானே மன்னிச்சுட்டு இருந்தா, நாங்களே விட்டு கொடுத்து போகணும், நானே தான் தாங்கி போகணும், இதெல்லாம் என்னங்க இது? சிலர் நினைக்கிறது என்னது? ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் பாருங்களேன். பிலிப்பியர் 2:3. பிலிப்பியர் 2:3. ஒன்றையும் வாதினாலாவது, எந்த காரியமா இருக்கட்டும், ஒன்றையும் வாதினாலாவது, வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். ஒருத்தரை தாங்கி போகணும். பாருங்க, ஒருவரை ஒரு தங்களில் மேலானவர்களாக எண்ணி அவனவன் தனக்கானவர்களை அல்ல. சரி, போதும். எபேசியர் 4:32. எபேசியர் 4:32. ஒருவருக்கொருவர் தயவாகவும் மன உருக்கமாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல, ஆமா, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிச்சிடுங்க. கவனிங்க, இதை இந்த வசனத்தை படிக்கும்போது என்ன நினைப்பாங்க? பார்த்தீங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கணும்னு சொல்லிருக்குல்ல, நான் மன்னிச்சிட்டேன்ல, என்ன அவங்க மன்னிக்கணும் தானே? ஒருத்தர் தாங்கி போகணுன்றீங்க, நான் தாங்கி போகிறேன், அவங்க தாங்கி போகிறாங்களா? இந்த கேள்வி வரும். இந்த கேள்வி மனசில். ஏன்? நம்ம ஒருத்தவங்களை மன்னிக்கும் போது அவங்க நம்மளை மன்னிக்க மாட்டாங்க. நம்ம ஒருத்தவங்க போனால் போதுன்னு சொல்லி தயவாக தாங்கி நம்ம போகிறோன்னா அவங்க தாங்கி போக மாட்டாங்க, நம்மளை இன்னும் தாங்கிட்டு தான் இருப்பாங்க. அப்போ தான் என்ன மனசில் வருதுன்னா, அப்போ நானே தாங்கிட்டு போகணும், நானே பொறுத்துட்டு போகணும், நான் மட்டும்தான் சகிச்சுட்டு போகணும், இவங்க இப்படியே தான் இருப்பாங்களா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. ஆமாம், உன் உள்ளத்தில் தேவனுடைய அன்பு உனக்குள்ளே இருந்தது என்று சொன்னால், அன்பு என்ன செய்யும்? சகலத்தையும் தாங்கணும். அப்போ இதையும் தாங்கணும் தான். ஐயோ, தாங்க முடியாது. நான் சொல்கிறேன், தேவ அன்பு இருந்தால் தாங்க முடியும். உனக்குள்ள அன்பு இருந்தால் தான் இதை தாங்க முடியும். அன்பு இல்லாதனால தான் இந்த மாதிரி விஷயத்தை தாங்க முடியல, பொறுக்க முடியல, சகிக்க முடியல. அன்பு சகலத்தையும் தாங்கும், அப்புறம் சகலத்தையும் சகிக்கும் இருக்கு. சகிக்க முடியலையே, அப்போ என்ன இல்லை? அன்பு இல்லை. அப்போ அன்பு என்பது என்ன? அன்பு என்பது என்னன்னு கேட்டேன், அதை கேட்கலிங்க. அன்பு என்பது என்ன? ஆவியின் கனி. ஆவியின் கனிகள் இல்லையா? அப்போ முதல் கனி எது? அன்பு. அப்போ என்ன இல்லை? அதை தான் நான் சொல்ல வந்தேன். அன்பு இல்லைன்னு நான் சொல்ல வந்தேன். அந்த அன்பு இல்லைன்றதுனால தான் தாங்க முடியல, சகிக்க முடியல, பொறுக்க முடியல. அப்போ அந்த அன்பு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம கனி கொடுக்குறவர்களாக இருப்போம் இல்லையா? அப்போ அந்த அன்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுவதற்கு நோக்கம் எதற்காக என்று சொன்னால், இந்த மாதிரி காரியங்கள்லேருந்து நீ விடுபட்டு நீ ஃப்ரீயாக இருக்கலான்னு தான். அப்போ அந்த அன்பில் நம்ம குறைவு போட்டிருக்கிறோம். இயேசு சொல்கிறாரு, நான் உங்களிடத்தில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் மற்றவங்கள்ட்ட அன்பாக இருங்க. ஒருவனிடத்தில் அன்பாக இருந்தால் என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளணும். அப்போ நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று சொல்லுவார்கள். எத்தனை வார்த்தைகளை அன்பு அன்பு என்று சொல்லிகிட்டே போகிறாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? கிறிஸ்துவனுடைய அன்பு உனக்குள்ளே இருந்ததுன்னா கிறிஸ்துவை போல உன்னால் வாழ முடியும்.
அப்படி நீ வாழ்ந்தன்னா உன் ஆயுசு நீடிக்கும். அப்படி வாழுற வாழ்க்கை தான் கனி கொடுக்குற வாழ்க்கை. அப்படி ஒரு கனி கொடுக்குற வாழ்க்கை வாழும்போது உன் உடலுக்கெல்லாம் என்னவா இருக்கும்? ஆரோக்கியமாக இருக்குமே. அப்போ எதுக்காக கனி கொடுக்க சொல்கிறாரு? எதுக்கு இதெல்லாம் விட்டு கொடுங்க, இதெல்லாம் சகிச்சு கொடுங்க போங்க அப்படின்லாம் சொல்கிறாரு? அடுத்தது நான் சொல்லிடுறேன். நல்லா தாங்க இருக்குது. நீங்கள் மைக்கை பிடிச்சிட்டு பேசுறது கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, பேசுறதுக்கு நல்லா இருக்குது. நடைமுறைக்கு ஆகிற விஷயமா தெரியலைங்களே. சிலருடைய அங்கலாய்ப்பை நான் சொல்கிறேன். ஏங்க நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மன்னிக்கணும், நீங்கள் நான் மன்னிச்சிட்டேன். நீங்கள் சொல்கிற மாதிரி சகிக்கணும், நீங்கள் சகிச்சிட்டேன். நீங்கள் சொல்கிற மாதிரி என்ன தாங்கி போகணுன்றீங்க, அதையும் தாங்கி போயிட்டேன். ஏங்க எவ்வளோ நாளுங்க நாங்கள் அடுத்த கேள்வி என்னது? எவ்வளோ நாளுங்க நான் தாங்கிறது? எவ்வளோ தான் ஒரு மனுஷன் தாங்கிறது? எத்தனை வருஷம்தான் நான் தாங்கிறது? எவ்வளோ நாள் தான் இதில் நான் பொறுத்துட்டு போகிறது? இதுக்கெல்லாம் ஒரு கணக்கே அளவே இல்லையா? இது என்ன அநியாயமாக இருக்குது? தாங்கிறேன் நானே தாங்கிட்டு போயிட்டு இருந்தால் என்னங்க ஆகுறது கதை? அடுத்த கேள்வி இதுதான். மனசு நம்ம தாங்க மாட்டுது. நம்ம தாங்குகிறோம், அடுத்த நிமிஷமே என்ன எதிர்பார்க்குறோம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவரே என்னது? ஆண்டவரே எப்படி இருக்கிறாரு? ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நம்ம ஒரு வசனம் வாசிக்க வேண்டாம். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் நீடிய பொறுமை உள்ளவர், சாந்தமும் மனது உருக்கமும் நீடிய பொறுமை உள்ள. கர்த்தரை பற்றி அங்கே எழுதப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ அவர் எப்படிப்பட்டவர்? அவரே பொறுத்துக்கிட்டு போகிறாரு, அவரே எல்லாத்தையும் தாங்கிட்டு சகிச்சுட்டு போகிறாரு. நம்மளால் என்ன செய்ய முடியல? நம்மளால எதுவுமே தாங்கிட்டு இருக்க முடியல, பொறுத்துக்கிட்டு இருக்க முடியல. நம்ம கண்ணுக்கு முன்பாக ஒரு அநியாயம் நடக்கும்போது, ஒரு அக்கிரமம் நடக்கும்போது, ஒருத்தவங்க அநியாயத்தை செய்யும் போது உங்கள் மனசு குமுறுது, உங்கள் மனசு கொந்தளிக்குது. பாரு என்ன எங்கே அடுக்கும் இந்த அநியாயம், எப்படி நடக்கிறான் பற்றியா, எப்படி இருக்கிறான் பற்றியான்னு சொல்லி நம்ம கொதித்து எழும்புறோம். கொதித்து எழும்புறது மட்டும் இல்லை, அவனுக்கு உடனே ஒரு தண்டனை கொடுக்கணும், தண்டனை கிடைக்கணும் என்று நம்ம மனசு எதிர்பார்க்குது. அந்த தண்டனை கிடைக்கணும் கொடுக்கணுன்ற எதிர்பார்க்கறது தான் நான் சொல்கிறேன். இந்த வீம்பு, வைராக்கியம், கசப்புக்குள்ளே, கோபத்துக்குள்ளே வந்திருக்குன்னு நான் சொல்ல வர்றேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு காரியத்தை கண்டு உங்களால் சகிச்சுக்கொள்ள பொறுத்துக்கொள்ள முடியல. 1000 காரியங்களை கர்த்தர் மேலேருந்து பார்த்துட்ருக்காரு. அப்போ அவர் மனசு எப்படி இருக்கும்? உங்களுக்கு உங்கள் முன்னால் ஒரு அநியாயம் நடக்கிறத உங்களால் பொறுத்துக்க முடியல. என்னங்க இது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, என்னங்க இதுன்றது. நான் சொல்கிறேன், உங்களுடைய அங்கலாய்ப்பையும் உங்களோட உணர்வையும் ஆண்டவரும் அறிகிறார். என்ன செய்யணுன்றீங்க? அதுக்கு யோசித்து பாருங்கள். நான் ஒரு வசனத்தை சொல்கிறேன். ஆண்டவர் இப்போ நீங்கள் பார்க்குற, நீங்கள் பார்க்குற இந்த அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் பார்க்காம இருக்கிறாரு நீங்கள் நினைக்கிறீங்களா? நாட்டில் எவ்வளோ அநியாயம் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ அதெல்லாம் விட்டு வச்சுருக்காரு, எல்லாத்தையும் பார்த்து தானே இருக்கிறாரு. நீங்கள் ஒன்று கேட்பீங்க, சரிங்க அவர் இருந்துட்டு போட்டுங்க, நான் இன்றைக்கி திருந்துவான், நாளைக்கு திருந்துவான், நாளைக்கு மாறுவான், இன்றைக்கி மாறுவான். நீங்கள் சொல்கிறதுக்காக தான் நானும் போனால் போதுன்னு விட்டு கொடுத்தேன், ஒதுங்கி போனேன், அது பண்ணேன். அதெல்லாம் ஒன்றும் மாறுற மாதிரி தெரியலிங்க என்று சொல்லி சிலர் வருத்தப்படுவாங்க. உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது, அவன் திருந்தணும், அவன் மாறணும், நம்ம விட்டு கொடுக்கறதுனால மன்னித்ததுனால ஒரு பலனை எதிர்பார்க்குறீங்க. நான் இல்லைன்னு சொல்கிறேன், நியாயம்தான். இப்போ ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு பார்க்கலாமே. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தில் நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த உலகத்தில் இன்னும் எத்தனை பேர் இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கிறான்? அதை பார்த்து நமக்கு கொதிக்குது மனசு. ஆண்டவர் சொல்கிறாரு வசனத்தை, ஆண்டவர் சொல்கிறத தான் அவர் எழுதியிருக்கிறாரு. ஆண்டவர் எப்படி பார்த்துட்டு இருக்காரு? அவருக்கு மட்டும் அக்கறை இல்லையா? அவர் என்ன எதிர்பார்ப்பில் இருக்கிறாரு? அதை சொல்லுங்க முதல்ல. அவர்கள்லாம் எப்படியாவது திருந்த மாட்டார்களா, எப்படியாவது திருந்தி வரணும் என்று சொல்லி அவர் என்ன எதிர்பார்ப்பில் இருக்கிறாரு? பொறுமையாக இருக்கிறார். அப்போ அந்த பொறுமை நமக்கு இல்லையே. நம்ம என்ன செய்கிறோம்? உடனே மாறணும், உடனே திருந்தணும், உடனே வந்துடணும். புரியுதா? அப்போ அவரே எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு சகிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு பொறுமையாக இருக்கிறாரு. அவர் என்ன காரணத்தில் பொறுமையாக இருக்கிறாரு? எதுக்காக அவர் பொறுமையாக இருக்கிறாரு? எப்படியாவது அவங்க திருந்தணும் அப்படின்றதுக்காக தான். நான் இன்னொன்று சொல்கிறேன்.
நம்மளை விட ஆண்டவர் உயர்ந்தவர், பெரியவர், வல்லமை உள்ளவர், பவர்ஃபுல் காட் இல்லையா? அவர் நினச்சாருன்னா, இப்போ மனுஷனுடைய கண்டுபிடிப்புகளை பாருங்கள். மனுஷன் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிற அறிவியல் கண்டுபிடிப்பில் எல்லாமே ரிமோட்டில் இருக்குங்க. இப்போ நின்றுட்டு டக்கு டக்குன்னு அழுத்துறாங்க, காது கறவை திறந்துக்குது, டக்கு டக்குன்னு அழுத்துறாங்க, டிவியில் படம் ஓடுது, ஃபேன் கொண்டு ரிமோட்டில் வந்துச்சுங்க. இப்படி போட்டாக்க ஃபேன் ஓடுது. நான் என்ன சொல்கிறது, ரிமோட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இப்போ ரிமோட்டில் எல்லாமே எங்கே என்ன பண்ணுங்க, இப்போ பட்டனை தட்டுனாக்க என்னென்னமோ நடக்குதுங்க. இதெல்லாம் நம்ம கண்ணால் பார்த்துட்ருக்குறோம். இப்படி ஒரு மனுஷனுக்குடைய அறிவை பயன்படுத்தி மனுஷனே இவ்வளோ பெரிய அறிவாளியாக இருக்கும்போது ஆண்டவர் அங்கேருந்து என்ன செஞ்சுருக்கலாம்? நான் சொல்கிறது புரியுது அவங்களுக்கு? என்ன செஞ்சுருக்கலாம்? அவர் ஒரு ரிமோட் ஒன்று வச்சுக்கிட்டு அங்கே இருந்துக்கிட்டு என்ன செய்யலது, அங்கேருந்து ஒரு டக்கு டக்குன்னு ஒரு பட்டனை தட்டுனாக்க இந்த சேத்தியத்தொப்பில் உள்ள அத்தனை பேர் ரட்சிக்கப்பட மாட்டான். சொல்கிறது புரியலையா? சேத்தியத்தொப்புன்னு சொல்லிங்க, யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ அதுக்கும் ஒரு ரிமோட் அவர் வச்சுருக்காருன்னு வச்சுப்போம். முடியுமா முடியாதா? நான் இந்த ரிமோட்டை வச்சு பேசுகிறேன். சொல்லுங்கள், நம்ம ஒரு மனுஷ அறிவிக்கே ரிமோட்டை வச்சு என்னென்னமோ பண்ணும்போது கடவுளால் முடியாதா? ஆண்டவரே இந்த ரிமோட் கண்ட்ரோலில் செய்கிற வேலையை விரும்புறது இல்லைன்னு நான் சொல்ல வரேன். நீங்கள் நினச்சிக்கலாம் இதெல்லாம் இப்போ புத்திசாலித்தனமாக மனுஷன் கண்டுபிடிச்சான்னு, அது வேறு உலகத்துக்குரிய காரியங்கள். ஆனால் ஆண்டவர் ஏன் இந்த காரியத்திலே அவர் ரிமோட்டை பயன்படுத்தாமல் இருக்கிறாரு தெரியுமா உங்களுக்கு? எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் தானாக பட்டு, தானாக உணர்ந்து, தானாக மனம் திரும்பி, தானாக ஆண்டவர்கிட்ட வரணும். இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. புரியுதா புரியலையா? அவர் நினச்சிருந்தாருன்னா என்ன செய்ய முடியும்? ஒருத்தரையும் அவர் எப்படினாலும் வளைக்க முடியும். ஆண்டவர் அதை விரும்பலை, எதிர்பார்க்கலை. ஆண்டோடைய எதிர்பார்ப்பு என்னென்னா அவன் மனசார உணர்ந்து வரணும். நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். யாருக்கு? ஒருவரும் கெட்டு போகாமல் இந்த கெட்ட வழியில் போகிற அத்தனை பேரும் வரணும்னு பொறுமையாக இருக்கிறார். இதுதான் உண்மை. அதனால் நான் என்ன சொல்கிறேன், உங்களை சுற்றி அநியாயம் அக்கிரமம் நடக்குதா, நாமளும் ஆண்டவர் சொல்கிறது மாதிரி நம்மளும் நீடிய பொறுமையாக இருப்போம். என்றைக்காவது ஒரு நாள் அவங்க ரட்சிக்கப்படுவாங்க, என்றைக்காவது ஒரு நாள் மனம் திரும்புவாங்க என்ற எண்ணத்தில் நம்ம என்ன செய்வோம், நம்ம காரியத்தில் சரியாக இருப்போம். இது வெளியில் நம்ம திரும்ப வீட்டுக்கு வரேன், அடுத்தையாவது பரவாயில்லைங்க, வீட்டுக்குள்ளே இருக்க காரியத்தை சொல்லுங்கள். எவ்வளோ நாள் தான் விட்டு கொடுத்து போகிறது, எவ்வளோ நாள் தான் பொறுத்து போகிறது, எவ்வளோ நாள் தான் ஒதுக்கி போகிறது, இந்த மனுஷன்ட்ட என்ன சொல்கிறேன். அதுக்கும் இதுவும் தான் பொருந்தும். என்னைக்காச்சும் ஒரு நாள் அவங்களும் திருந்துவாங்க, உணருவாங்க. நம்ம அது வரைக்கும் என்ன செய்யணும், ஆண்டவர் போல் நம்மளும் நீடிய பொறுமையாக இருக்கணும். இது என்னது, இது என்னதுன்னு கேட்டேன். இது தாங்க கனி கொடுக்குற வாழ்க்கை. இது எப்படி கொடுக்க முடியும்? இது தாங்க அன்பு என்கிற கனி. அன்பு என்கிற உள்ளத்தில் வந்தால் அது என்ன செய்யும், சகலத்தையும் தாங்கும், சகிக்கும், பொறுக்கும், புரியுதா, மன்னிக்கும், எல்லாமே எல்லாம் அடங்கி போச்சுங்க. அதனால தான் இயேசு சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, நான் உன்னிடத்தில் அன்பாக இருக்கிறது போல் நீங்களும் பிற இடத்துல அன்பாயிருங்க. நான் ஏன் ஆண்டவர் அன்பையே ஃபோக்கஸ் பண்ணுறாரு, அன்பையே ஏன் வலியுறுத்துறாருன்னா, இந்த அன்பு என்கிற இந்த 3 எழுத்துல தான் எல்லாமே அடங்கி போச்சுங்க. எல்லாவற்றை விட அன்பே பெரியதுன்னு பார்க்கணும். விசுவாசம் பார்க்கும்போது இதில் எது ஃபஸ்ட்டு அன்பு. ஏனென்றால் அன்பு இருந்ததுன்னா விசுவாசம் வந்துடும். அன்பு இருந்ததுன்னு சொன்னால் எல்லா குணங்களும் வந்துடும். உள்ளத்தில் அன்பு இருந்துச்சுன்னா, புரியுதுங்களா? அதனால் நமக்கு என்ன செய்யணும், இந்த கனியை நம்ம கொடுக்க வேண்டும். என்ன கனி கொடுக்கணும்? நல்ல கனியை கொடுக்கணும். அப்போ நல்ல கனியை நம்ம கொடுக்குறோமா? நல்ல கனி கொடுக்கலன்னா என்ன ஆகும்? அங்கே படிச்சிங்க, கனி கொடுக்காத மரத்தை வெட்டி போட்டுருவார். ஐயோ வேணாம் 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 வேணாம். அப்போ உங்களோட வாழ்க்கை பாதியிலே முடியாமல் தொடரணும்னு சொன்னால் நீ கனி கொடுக்குறவனாக மாறணும், கனி கொடுக்குறவனாக வாழணும். அப்படி வாழ்வதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரு நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மரமாகப்பட்டது முதலாவது பூமியிலே நல்ல வேரூன்றி நிற்க வேண்டும். அந்த வேறு பூமிக்குள்ளே ஆழமாக போயிருந்தால் தான் அந்த பூமியில் இருக்கிற சத்தெல்லாம் உறிஞ்சி அது நல்ல கனியை கொடுக்கும். கனி கொடுக்கும், நல்ல மரமாக இருந்தால் நல்ல கனி கொடுக்கும், அவ்வளோதான் விஷயம். எனவே நாம் எந்த மரம் என்றதை ஒரு முடிவு பண்ணிப்போம். நீங்கள் நல்ல மரமாக இருந்து பிரயோஜனம் இல்லை, நல்ல கனியை கொடுக்குறவளாக இருக்கணும். சில பேர் நீங்கள் நல்ல மரமாக இருக்கிறாங்க, எப்படி கனி கொடுக்காம, அது என்னது, மரம் போல் நிற்கிறேன்னு சொல்கிறாங்களே, மரம் அங்கே வந்து நிற்கிறேன் பாருங்க, மரமாட்டணும். அதுமாதிரி ஒன்றுத்துக்கும் லைக் எல்லாமே வெறும் மரம் மாதிரி என்ன ஆகும். ஏசு அதுமாரி தான் ஒரு வெறுமையாக ஒரு மரத்தை போய் பார்த்தார்.
பத்தியா, அவர் பசியாக இருக்கும்போது ஒரு போயிட்டு இருக்கும்போது வழி அருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதில் கனி இருக்குமா என்று சொல்லி பார்க்கும்போது இலைகளை தவிர ஒரு ஒன்றுமே இல்லை என்று பார்த்த உடனே இயேசுக்கு கோபம் வந்து என்ன செஞ்சிட்டார், அந்த மரத்தை சபிச்சிட்டார். உடனே பட்டு போயிடுச்சு. எனவே நீங்கள் நல்ல மரமாக இருந்தால் மட்டும் போதாது, அந்த மரத்துக்குரிய கனியை கொடுக்குறதாக வாழ வேண்டும் என்பதனை அவசியத்தை உணர்ந்து புரிந்து ஒப்பு கொடுத்து நீங்கள் வாழ முயற்சி பிரயாசப்பட வேண்டும். இந்த வருஷத்தில் ஒரு தீர்மானத்தோடு ஆண்டவருக்கு நம்ம கனி கொடுக்கணுன்ற எண்ணத்தோடு நீங்கள் வாழ முயற்சி செய்யுங்க. அந்த வாழ்க்கை என்ன செய்யும், உங்களை வாழ வைக்கும், உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும். பிரியமானவர்களே, நான் சொல்கிற சத்தியம் என்னவென்று சொன்னால், இப்படி நீங்கள் வாழும் பொழுது உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் ஆசீர்வாதமாக வாழ்வதற்கு தான் ஆண்டு கனி கொடுக்க சொல்கிறாரு. இது ஏதோ நமக்கு சம்மந்தமில்லாத ஒரு விஷயத்தை சொல்கிறாரு நீங்கள் நினைக்காதீங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்கிற காரியங்கள் புரியுது எனக்கு தெரியல, புரியுதா? என்னென்னமோ சொல்லிட்டு வர்றாரு, எதை கொடுங்க இதை கொடுங்கன்ற. நான் சொல்கிறேன், உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, உலக வாழ்க்கை, அன்றாடவங்க வாழ்க்கை, உன் பிரச்சனைக்கு எல்லாவற்றுக்கும் தீர்வு இதில் தாங்க இருக்குது. உன்னுடைய வியாதியாக இருக்கட்டும், உன்னுடைய குடும்பத்தின் பிரச்சனையாக இருக்கட்டும், வேலை பிரச்சனையா, பண பிரச்சனையா, கடன் பிரச்சனையா, எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த சத்தியத்தை கேட்டு அதன்படி நடக்க ஒப்பு கொடுத்து பாருங்கள், உன் வாழ்க்கை வளமாக மாறும். கனி கொடுக்குற வாழ்க்கையாக இருப்பேன். நீ அதிகமான கனிகளை கொடுக்குறவனாக கர்த்தருடைய மாற்றப் போகிறார். புரியுதுங்களா? அது நமக்கு தேவை தானே, அது அவசியம் தானே. யோசித்து பாருங்கள், எத்தனை பேருக்கு அது வேண்டும், எத்தனை பேருக்கு அது தேவை, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 25வது வசனம். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை, மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், அதை ஒடுக்கும். நல்ல வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். அப்ப எது ஒரு மனுஷனுடைய, ஒரு விசுவாசினுடைய, ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்குகிற விஷயம், காரியம், மருந்து எங்கே இருக்கிறது சொல்லுங்க. இப்ப நல் வார்த்தையோ சொல்ல மாட்டீங்களே, நல் வார்த்தையோ. நல்ல வார்த்தை என்ன செய்யும், உங்களை மகிழ்ச்சியாகும். அப்போ நல்ல வார்த்தை எது, எங்கே இருக்குது? கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம். இன்றைக்கு இந்த நாளிலே ஆண்டுடைய வார்த்தையை, வசனத்தை நீங்கள் கேட்டிருக்கீங்க. இது நல்ல வார்த்தை. இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே போய் தங்கியிருந்தா உங்களுக்குள்ள மகிழ்ச்சி உண்டாகும். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, சந்தோஷமாக இருங்கள் என்று அப்படியா சொல்லியிருக்காரு. நான் அதுக்கு தான் சொல்லாமல் சொன்னேன். பாருங்க, சந்தோஷமாக இருக்கணும்னு எல்லாருக்கும் விருப்பம் தாங்க. ஆனால் சந்தோஷமே இல்லையே. சந்தோஷம் இருந்தால் தானே சந்தோஷமாக இருக்க முடியும். நமக்கு தான் சந்தோஷமே இல்லையே. எங்கே சந்தோஷமாக இருக்க விடுறாங்க? என் குடும்பத்தில் உள்ள கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், சொந்த பந்தமாக இருக்கட்டும், எங்களே சந்தோஷமாக இருக்க வாட விட்றாங்களா எங்களை? ஐயோ கரிச்சு கொட்டுறாங்க, கண்ணாலேயே பேசி தள்ளுறாங்க. எங்கெங்க சந்தோஷமாக இருக்க முடியுது? அதெல்லாம் இம்பாசிபிள். அதனால தான் பவுல் எப்படி எழுதியிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? தெரியாதவங்க வேணா எடுத்து பாருங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திற்கு 4 நினைக்கிறேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் நான் நினைச்சு படிக்கும் போதெல்லாம், அதாவது ஒரு தடவை சொன்னா போதும், எதுக்கு திரும்ப திரும்ப சொல்றாரு? பாருங்க, நீ சந்தோஷமா இருந்தாதான் கனி கொடுக்க முடியும். கனி கொடுக்குற வாழ்க்கை வாழ்ந்தாதான் நீ சந்தோஷமா இருக்கும். ரெண்டும் ஒன்றோட இணைந்த ஒரு விஷயங்க. புரியுதா உங்களுக்கு? சந்தோஷம் எங்க இருக்குது? நீ கனி கொடுக்குற வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா நீ சந்தோஷமா இருக்கலாம். சந்தோஷம் இல்லாததுக்கான காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு? அதை தான் முன்னே நான் சொல்லிட்டேன். 4 பேர் 4 விதமாக இப்போ நம்மளை பேசுகிறாங்க, நடத்துகிறாங்க, நம்ம துரோகம் பண்ணுறாங்க, புரியுதுங்களா? நம்மளை வருத்தப்படுத்துகிறாங்க, காயப்படுத்துகிறாங்க. சொல்லினாலே எத்தனையோ காரியங்களால் நீங்கள் உங்களுடைய சந்தோஷம் உங்களை விட்டு போயிடுது இல்லையா? ஆமாம், இதுதான் யதார்த்தம். அப்படி இருக்கும்போது எப்படிங்க சந்தோஷமாக இருக்க முடியும்? பவுல் பாட்டு சொல்லிட்டு போயிட்டாருங்க. அதனால தான் பவுல் அழுத்தம் திருத்தமாக, அழகாக, தெளிவாக, திட்டம் தெளிவாக என்ன சொல்லிருக்காரு? கர்த்தருக்குள்ளற சந்தோஷமாக இருங்கன்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளியில் வந்தீங்கன்னா சந்தோஷம் இருக்காது. யாராவது வெளியிலன்னா, இந்த உலகத்தில் உனக்கு சந்தோஷம், உலகத்தால் உனக்கு சந்தோஷம் உண்டாகாது, உலகத்தால் உனக்கு சந்தோஷம் கிடைக்காது. உலக காரியங்கள்லாம் உன்னை எப்போ பார்த்தாலும் துன்பப்படுத்தும், துக்கப்படுத்தும், உன்னை குத்திக்கிட்டு தான் இருக்கும். புரியுதா? உலக காரியங்கள் உன்னை வேதனைப்படுத்தும். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சத்தியம், கர்த்தருடைய வசனம் உன் இருதயத்தில் இருக்கும் என்று சொன்னால் நீ சந்தோஷமா இருப்ப. அப்படியா? ஆமாம். அது எப்படி? அதை தான் முன்னே இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட பேசிட்டேன். அதான் அழகாக சொல்கிறாரு, மன்னிக்கிறத மன்னிச்சிருங்க,
மறக்க வேண்டியதை மறந்துடுங்க, சகிக்க வேண்டியதை சகிச்சிருங்க. ஓ இதுதானா, ஆமாம் இதுதான். அப்போ இந்த ஒரு குணமும் இந்த ஒரு சுவாபமும் இந்த இந்த சிந்தைகளும் உன் இருதயத்தில் வந்துருச்சுன்னா யார் என்ன செய்தாலும் என்ன பேசினாலும் அது ஒன்றை அஃபெக்ட் பண்ணாது. இந்த புல்லட் ப்ரூஃப் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. துப்பாக்கி குண்டு துளைக்காத உடையெல்லாம் இருக்குது, கவச உடையெல்லாம் இருக்குது, காரில் கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கு, பெரிய பெரிய விஐபிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா குண்டு துளைக்காத காரு, குண்டு துளைக்காத ட்ரெஸ்ஸு. துப்பாக்கியால் சுட்டாலும் குண்டு போய் போகாது. நான் சொல்கிறேன், அந்த புல்லட் ப்ரூஃபையும் தாண்டி சில பேர் செத்துடுறோம், அது வேற விஷயங்க. நான் சொல்கிறேன், நம்முடைய ஆண்டோடைய வார்த்தை, வசனம், சத்தியம் இது பெரிய புல்லட் ப்ரூஃபுங்க. எது வந்தாலும், எது உங்களை தாக்கினாலும், எது உங்களை அணுகினாலும் உன்னை யாராலும் அசைக்கவே முடியாது. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பார்த்து வீட்டிருக்கப்படியால் நான் அசைக்க முடியாதுங்க, அசைக்கவே முடியாது. இன்றைக்கி அசைச்சிடுறீங்களே, காரணம் என்ன? இதெல்லாம் உங்களை அசைக்குது உங்கள் மனசை. அதுக்கு என்ன காரணம்? மாம்சம், மனுஷியம் இருக்கிறது. அதனால தான் சொல்கிறேன், அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு கர்த்தர் சொல்கிறத கேளுங்க. கர்த்தர் சொல்கிறத கேட்டு என்ன செய்யணும்? நம்ம கனி கொடுக்குற வாழ்க்கைக்கு வாங்க, உங்களை ஒப்பு கொடுங்க, ஒரு தீர்மானம் செய்யுங்க. உங்கள் இருதயத்துக்குள்ளே என்ன செய்யணும்? கனி உங்களால் கொடுக்க முடியாது. இருதயத்துக்குள்ளே என்ன செய்யணும்? இந்த வார்த்தையினால் நிரப்புங்க. உங்கள் இருதயம் என்ன செய்யணும்? வசனத்தால் நிரம்பணும், சத்தியத்தால் நிரம்பி இருக்கும் என்று சொன்னால் உங்களால் கனி கொடுக்க முடியும். இந்த வசனம் உள்ள நிறைஞ்சிருக்குன்னு சொன்னால் யார் என்ன பேசினாலும் அது உங்களை சோர்ந்து போக பண்ணாது, அது சட்டப் பண்ணாது, அது உங்களை எந்த விதத்திலும் பாதிக்காது. சில பேர் அப்படி திடமாக தைரியமாக இருக்கிறான்னா காரணம் என்ன? சத்தியம் உனக்குள்ளே இருக்குது. சிலர் நினச்சிட்டு இருப்பாங்க உனக்கு சூடு இல்லை, சொர்ணம் இல்லை, உடனே கோவப்படுறவங்க தான் பெரிய மனுஷன் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் நிறைய பேர் யாராவது ஒன்று சொல்லிட்டாக்கா உடனே வரிஞ்சு கட்டிட்டு போய் நிற்க வேண்டியது. என்ன சொன்னேன் என்ன சொன்னேன் என்ன சொன்னேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க தான் பெரிய ஆளாம். ஐயோ, நீ பெரிய ஆள் கிடையாது. பெரிய ஆள்ன்ற அடையாளம் என்ன தெரியுமா? என்ன பேசினாலும் சரி, எது பேசினாலும் சரி, அசைஞ்சு கொடுக்காமல் இருக்கான் பாருங்க, அவன் தான் பெரிய ஆள். ஏதாவது பேசிட்டு போனேன் சொல்லுவாங்க, சொல்கிறவங்க பாரு எம்மா பேசி அவனுக்கு உரைக்கதான் பாருன்னு நம்மளுக்கு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் அசையவே கூடாது. இது நம்மளை அசைச்சு பார்க்கறதுக்கு பிசாசு கொண்டுட்டு வருகிற ஒரு தந்திரம் இது. ஏசுநாதர் சிலையில் தொங்கும்போது பேசலாம் பெரிய ஒரு ஆண்டவராமலே இயேசுவாமலே எங்கே இறங்கட்டும்னு எதுக்கு சொல்கிறான்? எப்படி குத்தி விட்றான் பாருங்க. நினச்சிருந்தானே இயேசு இறங்க முடியும், ஆனால் ரட்சிப்பு நிறைவேறாது, சத்தியம் நிறைவேறாது. இதே போல் நிறைய சம்பவங்கள் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போக முடியும். புரியுதுங்களா? அப்போ அதெல்லாம் ஏன் ஆண்டவர் எதுவுமே சொல்லாமல் இருந்தார்? சொல்லியிருந்தால் என்ன ஆகிருக்கும்? பிதாவின் திட்டம் நிறைவேறி இருக்காது. அதே போல் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்களை குறித்து ஒரு திட்டம் நோக்கம் வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை நடத்துவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம இந்த வருஷத்தில் நம்ம என்ன செய்யணும்? கனி கொடுக்கணும். என்ன கனி கொடுக்கணும்? நல்ல கனி கொடுக்கணும். எவ்வளோ கனி கொடுக்கணும்? அதிகமான கனி கொடுக்கணும். கர்த்தர் நம்மை உருவாக்குவாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கேட்ட அந்த வார்த்தை முதல்ல உங்கள் உள்ளுக்குள்ளே கொண்டு வாங்க, உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வாங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசியிருக்கிறார். கர்த்தர் ஆவியானவர் உங்களோட இடைப்பட்டிருக்கிறார். நீங்கள் கனி கொடுக்க வேண்டும், நல்ல கனி கொடுக்க வேண்டும், அதிகமான கனியை கொடுக்க வேண்டும். ஏன் கொடுக்க வேண்டும்? நீ கனி கொடுத்தா உன் குடும்பம் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நீ கனி கொடுத்தா நீண்ட ஆயுசு நாளோடு நீ வாழ்வேன். நீ கனி கொடுத்தா ஆரோக்கியத்தோடு வாழ்வேன். உனக்கு வியாதியே வராது. வியாதி வந்தால் கூட இந்த வசனமே அது உன்னை குணமாக்கிடும். கனி கொடுக்குற வாழ்க்கையில் எவ்வளோ நன்மை இருக்குது பாருங்கள், எவ்வளோ லாபம் இருக்குது பாருங்கள். நீ மருத்துவத்துக்காக செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீ கனி கொடுக்குற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தீன்னா உன் வியாதிக்காக நீ செலவு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாமே இலவசமாக கிடைக்கும். எத்தனை ஒரு சந்தோஷம் பாருங்கள், யோசித்து பாருங்கள். எனவே நாம் கனி கொடுக்குறவளாக மாற கர்த்தர்ட்ட கிருபையை கேட்போம். ஆண்டவரே, என்னை அப்படி மாற்றுங்கப்பா, என்னை உருவாக்குங்கப்பா, உடைய வசனத்தால் உள்ளத்தை நிரப்புங்கப்பா, உடைய அன்பினால் உள்ளத்தை நிரப்ப ஆண்டவரே. தேவ அன்பினால் உள்ளத்தை நிரப்புங்க ஐயா. எல்லாத்தையும் தாங்க, சகிக்க, பொறுக்க எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. மற்றவங்களை மன்னிக்கின்ற குணத்தை தாங்கப்பா. இந்த வீம்பு வைராக்கியம் என்னை விட்டு போகணும் ஆண்டவரே. நான் இது வரைக்கும் ஒரு கனி கொடுக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன். ஒரு நல்ல கனியை கொடுக்குறோன்னா என்னை மாற்றுங்கப்பா. உடைய வசனத்தினால் நிரப்புங்க, வார்த்தையினால் நிரப்புங்க. அல்லேலூயா. அப்படி சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக.
Jesus. Hallelujah. எத்தனை பேர் கனி கொடுக்க விரும்புகிறீங்க? எத்தனை பேர் கனி கொடுக்க தீர்மானிக்கிறீங்க? நான் அவசியம் கனி கொடுக்கணும் தான், கொடுக்கறது தான் எனக்கு நல்லது, அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்வதனால எனக்கு தான் நல்லது, எனக்கு தான் நன்மை. கர்த்தர் என்னோட பேசினது நான் கேட்டு அதன்படி வாழ விரும்புகிறேன். எனக்கு அதுக்கு வேண்டிய ஒத்தாசை வேணும், கிருபை வேணும், அதுக்கு வேண்டிய ஆவி வேணும், அபிஷேகம் வேண்டும், அந்த அன்பு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு பெற்றுக்கொள்ள விருப்பமாக இருக்கிறவர்கள் மாத்திரம் உங்கள் கையை உயர்த்துங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால், நீங்கள் விருப்பம் உள்ளவர்கள் உங்கள் கையை உயர்த்துங்க. நான் கையை உயர்த்த சொல்கிறது நான் பார்க்குறதுக்கு இல்லை, இப்போ நாங்கள் ஆளுக்கு கணக்கு எடுக்கிறதுக்கு இல்லை. உங்களை ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, அது உங்கள் விருப்பத்தின் அடையாளத்தை கர்த்தருக்கு நீங்கள் காட்டுறீங்க. கர்த்தரை நோக்கி தான் கையை உயர்த்திங்க தவிர நான் பார்க்குறதுக்கு இல்லை. அதையும் நான் சொல்லிடுறேன். கையை உயர்த்தி நான் பார்க்க போகிறதில்ல, கர்த்தர் பார்க்குறார். அப்படி நீங்கள் கையை உயர்த்துவதனால உங்கள் விருப்பத்தை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க. எந்த ஒரு காரியத்தையும் ஒரு விருப்பம் இருக்குதான், யாருக்கு பிடிக்கும் கை தூக்குங்கன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அதே போல தான் நீங்கள் கையை உயர்த்துறதை கர்த்தர் பார்க்குறார். உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார், உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. உங்கள் விருப்பம் நிறைவேறும். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அப்போது உன் இருதயத்தின் வேண்டுதலை ஆண்டவர் உனக்கு நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ ரிபலதர ஷபலபலதிரதர பலபர. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வார்த்தையை வசனத்தை கேட்டு அனைவரும் ஆண்டவரை அதற்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து தீர்மானம் எடுத்து தன்னுடைய கரத்தை கையை உமக்கு நேராக உயர்த்தி தன் விருப்பத்தை சொல்லி கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். அவளை கரம் நீட்டி தொடும், அவருடைய இருதயத்தை தொடும், அவருடைய வார்த்தையினாலே தொடும், அவருடைய வசனத்தினாலே தொடும். அவருடைய வார்த்தை வசனத்தினால இருதயத்தை நிரப்பும். நல்ல வார்த்தையினால சத்தியத்தினால் உபதேசத்தினால் இருதயத்தை நிரப்பும். ஆண்டவரே. தேவ அன்பினால் உள்ளத்தை நிரப்பு ஆண்டவரே. அதிகமான கனிகளை கொடுக்கத்தக்கதாக, நல்ல கனியை கொடுக்கத்தக்கதாக ஆண்டவர் மரமாக நீங்கள் மாற்றுங்க, உருவாக்குங்கப்பா. அப்பா நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, அதுக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. ரீபாலாதார ஷந்தினி தீரா கலவர. ஒவ்வொருதையும் உடைய சுவாபங்களாலே, உடைய எண்ணங்கள் சிந்தைகளால், ஆவியினால், அபிஷேகத்தினாலே அவளை நிரப்புங்கப்பா, மாற்றுங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவாராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆலயத்தில் மட்டுமல்ல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இந்த வீடியோ மூலமாகவும் தொலைதூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவீராக. அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவீராக. கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வீராக. அவர் விடுதலை தருவீராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அதிகமான கனிகளை கொடுக்கத்தக்கதாக தேவன் தாமே நீர் அவளை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் ஆசீர்வதியும், இன்றைக்கு இந்த நாளில் இந்த ஆராதனையில் வந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவாராக. நமக்கு ஸ்தோத்திரம். வியாதியிலிருந்து அவள் விடுதலையாகி அன்று பலவிதமான மனபாரம், கஷ்டங்கள், வேதனையோடு சஞ்சலத்தோடு வந்தவர்கள் அனைவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவள் விடுதலை பண்ணுவீராக. நமக்கு ஸ்தோத்திரம். மன்னிக்கிற குணத்தை தாங்க, சகிப்பு தன்மையை தாங்க, பொறுமையை தாங்க, சாந்த குணத்தை தாங்க, கல்வாரி அன்பினால் உள்ளத்தை நிரப்புங்கப்பா. ஒற்றுமையை தாங்க, ஒரு மனதை தாங்க, ஐக்கியத்தை தாங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு சாட்சியாய் வாழ்ந்திட கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான் கூட தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென்.